அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சிவபெருமானின் அவதாரங்கள் என்று கேட்டால் முதலில் நமக்கு விஷ்ணுவின் தசாவதாரம் போல பட்டியல் நினைவுக்கு வரும். ஆனால் சிவபெருமான் தன்னுடைய அவதாரங்களை ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் உலக நலனுக்காக எடுத்தார் என்று ஆகமங்கள், புராணங்கள் சொல்லுகின்றன. சிவபெருமான் 19 அவதாரங்கள் என்பது கதை அல்ல. அது உலகிற்கு தர்மத்தின், ஆன்மீகத்தின், பக்தியின், சமநிலையின், கருணையின், அன்பின் மற்றும் யோகத்தின் உயர்ந்த பாடங்களை வழங்கும் தெய்வீக வழிகாட்டி. இந்த அவதாரங்கள் ஒவ்வொன்றும் தனித்துவமானது. ஆனால் ஒரே நோக்கத்தோடு இணைந்தவை உலகை ஒழுங்கும் சமநிலையும், மனத்தின் அமைதியும், ஆன்மீக உயர்வும் பெறக்கூடிய நிலைக்கு கொண்டு செல்வது. சிவனின் 19 அவதாரங்கள் இவை. வீரவதாரம், அசுரர்களை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்திய அவதாரம். 2ஆம் ரிஷபவதாரம், காளையாய் தோன்றி உலகிற்கு கருணையை கற்றுத்தந்தார். 3ஆம் நந்திவதாரம், நந்தி வடிவில் பக்தர்களை அருள் புரிந்தார். 4ஆம் பைரவர் அவதாரம், அகோர ரூபத்தில் அசுரர்களை அழித்தார். 5ஆம் சூரியவதாரம், சூரியன் வடிவில் பக்தர்களை அருளியவர். 6ஆம் சந்திரவதாரம், சந்திரனாய் தோன்றி அமைதியை அளித்தார். 7ஆம் அக்னி அவதாரம், அக்னியாகி பக்தர்களின் பாவங்களை அழித்தார். 8ஆம் ஜலவடாரம், நீராகி உயிர்களின் வாழ்வை தாங்கினார். 9வது வாயுவடாரம், காற்றாகி உயிர்க்கு உயிராயிருந்தார். 10ஆம் யோகீஸ்வர அவதாரம், யோகத்தின் தலைவனாயிருந்து பக்தர்களை வழிநடத்தினார். 11ஆம் அர்த்தநாரீஸ்வர அவதாரம், ஆண் பெண் சமநிலையை உலகிற்கு உணர்த்தினார். 12ஆம் லிங்காவதாரம், சிவலிங்க வடிவில் அருள் புரிந்தார். 13ஆம் காமநாசன் அவதாரம், காமனை எரித்து உலகிற்கு தவத்தின் மகத்துவம் கற்றுத்தந்தார். 14வது கீர்மாவதாரம், பறவை வடிவில் வந்து தேவர்களை காப்பாற்றினார். 15ஆம் அஷ்டமூர்த்தி அவதாரம், அஷ்ட தத்துவங்களில் பூமி, நீர், தீ, காற்று, ஆகாசம், சூரியன், சந்திரன், யஜ்ஞம் தோன்றியவர். 16ஆம் திரிபுராந்தக அவதாரம், திரிபுராசுரர்களை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்தினார். 17ஆம் சரபேஸ்வர அவதாரம், நரசிம்ம அவதாரத்தை சமநிலைப்படுத்த சரப ரூபம் எடுத்தார். 18ஆம் கிரீடாவதாரம், அரசனாய் தோன்றி நீதியை நிலைநிறுத்தினார். 29ஆம் பசுபதீஸ்வர அவதாரம், அனைத்து உயிர்களுக்கும் பசு ஜீவன் தலைவராய் தோன்றி அருள் செய்தார். இவ்வாறு சிவபெருமான் தன் 19 அவதாரங்களின் மூலம் உலகிற்கு தர்மம், யோகம், சமநிலை, அன்பு, பக்தி, கருணை போன்ற உயர் தத்துவங்களை உணர்த்தியுள்ளார். முதல் அவதாரம். அன்பர்களே, சிவபெருமான் எடுத்த அவதாரங்களில் ஒன்று வீரவதாரம். வீரம் என்றால் துணிவு, அச்சமின்மை, தர்மத்தை நிலைநிறுத்தும் வலிமை. அந்த வீரத்தை தெய்வீக வடிவமாக எடுத்து உலகில் தர்மம் நிலைத்திட சிவபெருமான் வெளிப்பட்டார். அந்த காலத்தில் அசுரர்கள் தங்கள் அகந்தை, கொடுமை, பேராசை, அதிகார துஷ்பிரயோகம் மூலம் உலகையே இருள் சூழ்ந்திடச் செய்தனர். யாரும் சத்தியத்தை பேச முடியவில்லை, யாரும் வழிபாடு செய்ய முடியவில்லை, யாரும் யோகம் செய்ய முடியவில்லை. பக்தர்கள் அழுது எங்களை காப்பாற்றும் ஒரே சக்தி சிவபெருமான் மட்டுமே என்று வேண்டினர். அப்போது இறைவன் வீரவதாரமாக வெளிப்பட்டார். வீரவதாரத்தில் சிவபெருமான் அசுரர்களை அழிக்க மட்டும் தோன்றவில்லை. அவரின் உருவம் மிகுந்த பேரருளையும் பேராண்மையையும் கொண்டது. கண்களில் எரியும் அக்னி போல, நெற்றி மேலிருந்த திருநீரு விண்மீன் போல ஜொலித்தது. கையில் திரிசூலம், உடலில் புலித்தோல், கழுத்தில் பாம்பு, நெஞ்சில் துடிக்கும் பேரருள். அவர் தோற்றம் பார்த்தவுடனேயே அசுரர்கள் நடுங்கினர். போர்க்களம் தயாரானது. அசுரர்கள் தங்கள் ஆயுதங்களை எடுத்து இறைவனை நோக்கி பாய்ந்தனர். ஆனால் இறைவன் ஒவ்வொரு அசுரனையும் அழித்தபோது அந்த அழிவின் பின்னணியில் ஒரு ஆழமான உண்மை இருந்தது. அவர் வெறும் அழிப்பு செய்தவர் அல்ல. அவருடைய ஒவ்வொரு அடியிலும், ஒவ்வொரு அம்பிலும், ஒவ்வொரு திரிசூல பாய்ச்சலிலும் ஒரு தத்துவம் இருந்தது. அசுரர்களின் அகந்தையை அழித்தது ஒரு பாடமாக இருந்தது. அகந்தையோடு வாழ்ந்தால் அழிவு நிச்சயம் என்பதை கூறும் பாடம். அசுரர்களின் பேராசையை நசுக்கியது இன்னொரு பாடமாக இருந்தது. அளவோடு வாழும் வாழ்க்கையே நித்தியம் என்பதை கூறும் பாடம். அசுரர்களின் அநியாயத்தை வென்றது. நீதி நிலைத்தால்தான் உலகம் நிலைக்கும் என்ற உண்மையை உணர்த்தும் பாடமாக இருந்தது. அந்த போரில் சிவபெருமான் வெற்றி பெற்றார். அசுரர்கள் அழிந்தனர். தர்மம் மீண்டும் பூமியில் நிலை கொண்டது. யாகங்கள் மீண்டும் தொடங்கின. பக்தர்கள் பயமின்றி இறைவனை வழிபட்டனர். உலகம் மீண்டும் அமைதியை கண்டது. ஆனால் அன்பர்களே, வீரவதாரத்தின் உண்மையான அர்த்தம் வெளியில் மட்டுமில்லை, அது நம் உள்ளத்திற்குள் கூட உள்ளது. ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்திலும் அசுரர்கள் இருக்கின்றனர். கோபம், பொய், பேராசை, அகந்தை, பொறாமை, பழிவாங்கும் மனம். அவையெல்லாம் நம் உள்ளத்தை ஆட்கொண்டால் நாமே அசுரர்களாக மாறிவிடுகிறோம். அந்த நேரத்தில் இறைவன் நம்முள் வீரவதாரமாக வெளிப்படுவார். எப்படி வெளிப்படுவார் தெரியுமா? சில சமயம் நம் மனசாட்சி வடிவில், சில சமயம் ஒரு குருவின் வார்த்தையில், சில சமயம் வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் ஒரு துன்பத்தில். அந்த வேதனைக்குள் நம்மை விழிப்புணரச் செய்வது சிவனின் வீரவதாரம்தான்.
உலகில் நடந்த போராட்டம் போல நம்முள் கூட ஒரு போராட்டம் நடக்கிறது. நல்லது கெட்டது, தர்மம் அதர்மம், சத்தியம் பொய். இந்த போராட்டத்தில் நாம் இறைவனை உள்ளத்தில் உணர்ந்தால் நம் மனதில் எழும் அசுரர்களை அழிக்க முடியும். வீரவதாரம் நமக்கு சொல்லும் பாடம்: தர்மம் எப்போதும் நிலைக்கும், அதர்மம் எப்போதும் வீழ்ச்சியடையும். இறைவன் தர்மத்தின் பக்கம் நிற்பதால் அவர் அருள் பெற்ற பக்தனும் எப்போதும் பாதுகாப்பில் வாழ்வான். அன்பர்களே, இன்றும் நீங்கள் வாழ்க்கையில் சிரமங்களை சந்திக்கிறீர்கள் என்றால் அது ஒரு அசுர போராட்டம்தான். சில சமயம் அது வெளியிலிருந்து வரும், சில சமயம் அது உள் மனதிலிருந்து வரும். எந்த அசுரனாக இருந்தாலும் நீங்கள் சிவனை அழைத்தால் அவர் உங்களுள் வீரவதாரமாக எழுந்து அந்த இருளை முறியடித்து உங்களை ஒளிக்குள் அழைத்துச் செல்கிறார். அதுவே வீரவதாரத்தின் ஆழ்ந்த தத்துவம். அழிவு செய்வதற்கான அவதாரம் அல்ல அது. தர்மத்தை நிலைநிறுத்தவும், பக்தரின் வாழ்க்கையை காப்பாற்றவும், உலகில் நீதியும் ஒழுங்கும் நிலைக்கவும் வந்த தெய்வீக அவதாரம் அது. இரண்டாவது அவதாரம். சிவபெருமான் எடுத்த அவதாரங்களில் ஒன்றான ரிஷப அவதாரம் மிகுந்த ஆழமான அர்த்தம் கொண்டது. ரிஷபம் என்றால் காளை. காளை என்பது பலத்தின், பொறுமையின், உழைப்பின், தியாகத்தின், கருணையின் வடிவம். உலகம் முழுதும் அந்த காளையின் பண்புகளால் தான் நிலைத்து நிற்கிறது. அந்த உண்மையை மனிதர்கள் மறந்துவிட்ட போது, கருணையின்றி கொடுமை அதிகரித்த போது சிவபெருமான் காளையாகி வெளிப்பட்டார். அந்த காலத்தில் உலகில் அசுரர்கள் மட்டுமல்ல, மனிதர்களும் கூட மிருதங்கம் போல் கடினமான மனம் கொண்டவர்களாக மாறினார்கள். பேராசையில் பிறரை சுரண்டினர், பலவீனரை பீடித்தனர், விலங்குகளை அருளின்றி கொன்று சுவைத்தனர். உயிர்களின் வாழ்வு மதிப்பில்லாமல் போனது. உயிர் உள்ள அனைத்தும் பரமசிவனின் பாகம் என்ற உண்மை மறக்கப்பட்டது. அந்த நேரத்தில் சிவபெருமான் ரிஷப ரூபம் எடுத்து உலகிற்கு ஒரு பாடம் புகட்டினார். அவர் வெறும் காளை வடிவில் தோன்றவில்லை. அந்த ரிஷபத்தின் கண்கள் மழை துளியைப் போல மென்மையாக இருந்தன. அவற்றில் கருணை பொங்கி வழிந்தது. அவரது சுவாசம் உலகம் முழுவதும் பரவி இயற்கைக்கு உயிர் ஊட்டியது. அவரது கொம்புகள் வலிமையின் சின்னமாக இருந்தாலும் அந்த வலிமை அழிக்காமல் காக்கும் வலிமை. அவர் நடக்கும்போது பூமியே மகிழ்ச்சி அடைந்தது. சிவபெருமான் ரிஷபவதாரமாக வந்தபோது மனிதர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு புதிய பாடம் கற்றுத்தந்தார். வலிமை என்பது பிறரை அழிக்க அல்ல, பிறரை காக்கத்தான் பயன்பட வேண்டும் என்ற பாடம். ரிஷபம் உழைக்கிறது, பசுமை தருகிறது, பால் தருகிறது, சுமையை சுமக்கிறது, ஆனால் ஒருபோதும் குறை சொல்லாது. அதுபோலவே மனிதன் தன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பிறருக்கு நன்மை செய்யும் மனம் வைத்திருக்க வேண்டும் என்பதே சிவபெருமானின் போதனை. பக்தர்கள் அந்த ரிஷபவதாரத்தை பார்த்து உருகினர். அவர்களுக்கு உடனே ஒரு உணர்வு வந்தது. சிவபெருமான் கருணை வடிவமே, கருணையற்ற வாழ்க்கை ஒன்றும் கிடையாது என்பதை கற்றனர். அசுரர்களுக்கு அது மிகுந்த பயம். ஏனெனில் கலையின் கண்களில் தெரிந்த அந்த கருணை அவர்கள் உள்ளங்கையில் இருந்த கடினத்தை கரைத்து விட்டது. கோபமும் கொடுமையும் நிறைந்த உள்ளம் கூட அந்த கண்களை பார்த்ததும் மென்மையடைந்தது. இந்த ரிஷபவதாரத்தின் உண்மையான அர்த்தம் நமக்குள் உள்ளது. நம் மனம் அடிக்கடி காடான குரூர உணர்ச்சிகளால் நிரம்பி விடுகிறது. அப்பொழுது நம் உள்ளத்தில் இருக்கும் ரிஷபத்தை அழைக்க வேண்டும். அந்த ரிஷபம் என்றால் என்ன தெரியுமா? அது நம் கருணை. நம்முள் இருக்கும் அந்த சிறு கருணையை வெளிக்கொணர்ந்தால் நம் வாழ்வும் மற்றவர்களின் வாழ்வும் நன்மை அடையும். சிவபெருமான் ரிஷபவதாரம் எடுத்து சொல்லிய பெரிய பாடம்: எல்லா உயிர்களும் தெய்வத்தின் பாகம். ஒரு உயிரையும் பீடிக்க கூடாது. கருணையுடன் நடந்தால்தான் உண்மையான சிவபக்தன் ஆக முடியும். இது வெறும் கதை அல்ல, இது நம் வாழ்க்கைக்கான வழிகாட்டி. நம்மில் ஒவ்வொருவரும் ரிஷபம் போல ஆக வேண்டும். பொறுமையோடு, உழைப்போடு, கருணையோடு, தியாகமோடு. பிறருக்கு நிழலாக, பிறருக்கு ஆதரவாக வாழும் மனம் வேண்டும். அன்பர்களே, இன்று நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு சிரமம் அனுபவித்தாலும் அந்த காளையின் குணங்களை நினைவில் கொள்ளுங்கள். வலிமையோடு இருந்தும் மென்மையோடு நடந்து கொள்ளுங்கள். உழைத்தாலும் குறை சொல்லாத ரிஷபம் போல நீங்கள் இருந்தால் இறைவன் உங்களை தனது கரத்தில் தூக்கி காப்பாற்றுவார். அதுவே ரிஷபவதாரத்தின் மகத்துவம். வலிமை, பொறுமை, உழைப்பு, கருணை, இந்த 4 குணங்களே உலகை காப்பாற்றும். இந்த 4 குணங்களையும் நம் வாழ்க்கையில் கொண்டால் சிவபெருமான் நம் உள்ளத்தில் என்றும் வாழ்வார். 3வது அவதாரம். சிவபெருமான் எடுத்த புனிதமான அவதாரங்களில் ஒன்றானது நந்திவதாரம். நந்தி என்பதை கேட்டாலே நம் கண்முன் வருவது சிவபெருமானின் முன் அமைதியாக அமர்ந்து அவரது திருக்கதையை கேட்டு மகிழும் அந்த தெய்வீக பசு. ஆனால் நந்தி ஒரு சாதாரண வாகனம் அல்ல. அவர் சிவபெருமானின் மிக நெருங்கிய பக்தன். அவர் அருளின் சின்னம், சீடர்களின் தலைவன். அந்த நந்தியாகிய வடிவில் சிவபெருமான் வெளிப்பட்டதே நந்திவதாரம். அந்த காலத்தில் பக்தர்கள் பெருமான் அருகே செல்லும் தகுதியே இல்லை. அசூரர்களின் கொடுமை, உலகின் அநீதி, மனிதர்களின் கெட்ட குணங்கள், இந்த தடைகள் மக்களை இறைவனிடமிருந்து பிரித்தன. எப்போதும் பெருமான் தூரத்தில் இருப்பதாகவே அவர்கள் உணர்ந்தனர்.
ஆனால் இறைவன் தனது அன்பினால், கருணையினால் நான் உங்களுக்கு எப்போதும் அருகில் இருப்பவன் என்பதை உணர்த்த வேண்டும் என்று முடிவு செய்தார். அப்போதுதான் அவர் நந்தியாகி வெளிப்பட்டார். நந்தி பசுவின் வடிவம் கொண்டாலும் அந்த வடிவம் பேரர்த்தம் உடையது. பசு என்றால் தாய்மை, பொறுமை, தியாகம். நந்தி என்றால் உறுதி, பக்தி, சத்தியம். சிவபெருமான் அந்த நந்தி வடிவில் இருந்து பக்தர்களின் அருகில் எப்போதும் இருந்தார். அவரது கண்கள் பாசமாய் ஜொலித்தன, காதுகள் பக்தர்களின் வேண்டுதலை எப்போதும் கேட்டன. அவரின் சுவாசம் இறைவனின் அருளாக உலகம் முழுதும் பரவியது. நந்தியாக இருந்தபோது அவர் ஒரு காவலனாய் இருந்தார். சிவாலயத்தின் வாயிலில் நின்று பக்தர்களை இறைவனின் திருக்கோயிலுக்குள் அனுப்பும் பாதையை திறந்தார். அது வெறும் கதவின் காவல் அல்ல, அது தர்மத்தின் வாசல் காவல். சத்தியமும் தூய்மையும் கொண்டவர்கள் மட்டுமே இறைவனின் அருளை அடையலாம் என்பதை கற்றுக் கொடுத்த காவல். அன்பர்களே, நந்திவதாரத்தின் பெருமை என்னவென்றால், இறைவன் பக்தர்களுக்கு நான் உங்களுடன் பேசும் தோழனாய், உங்களுக்காக காத்திருக்கும் காவலனாய், உங்களுக்குள் வாழும் உழவனாய் இருக்கிறேன் என்று சொல்லும் செய்தி. நந்தியின் உருவம் எப்போதும் சிவபெருமானை நோக்கி இருக்கும். அது என்ன சொல்லுகிறது தெரியுமா? மனிதனே, உன் பார்வையும் எப்போதும் இறைவனை நோக்கி இருக்கட்டும், அப்போதுதான் வாழ்க்கை தர்மத்தின் வழியில் நிலைத்திருக்கும் என்று சொல்லுகிறது. பக்தர்கள் நந்தியை வணங்கும் போது அது உண்மையில் சிவபெருமானின் அருளையே வணங்குவது. ஏனெனில் நந்தி என்றதே பெருமான் தன் பக்தர்களுக்காக எடுத்த பரிசுத்தமான ரூபம். ஒரு பக்தன் தனது சிரமங்களை நந்தியிடம் சொல்லினாலும் அந்த குரல் நேராக சிவபெருமானின் செவிகளுக்கே சென்று சேர்கிறது. அதனால்தான் கோயில்களில் நந்தியை விட்டுவிட்டு நேராக சிவலிங்கத்தை பார்க்கும் வழக்கம் உண்டு. நந்தி வழியேதான் நாம் சிவனை அடைகிறோம் என்பதற்கான சின்னம் அது. இந்த நந்திவதாரத்தின் உண்மையான அர்த்தம் நம் உள்ளத்தில் உள்ளது. நம்மில் ஒவ்வொருவரும் நந்தி போல ஆக வேண்டும். நம் பார்வை எப்போதும் இறைவனில் நிலைத்திருக்க வேண்டும். நம் காதுகள் நல்லதையே கேட்க வேண்டும். நம் வாய் சத்தியமாய் பேச வேண்டும். நம் உள்ளம் கருணையோடு இருக்க வேண்டும். இவ்வாறாக வாழும்போது நாமே நந்தியின் வடிவமாகி விடுகிறோம். நந்திவதாரம் நமக்கு சொல்லும் பாடம்: பக்தன் எப்போதும் இறைவனின் அருகில் இருக்க முடியும். தொலைவில் தேட வேண்டியதில்லை. அவர் உன் அருகிலேயே உன்னை காத்திருக்கிறார். அன்பர்களே, நீங்கள் இன்று வாழ்க்கையில் சோர்வு அடைந்திருந்தாலும், தனிமையில் அழுதாலும் ஒருபோதும் மறக்க வேண்டாம். இறைவன் நந்தியாகி உன் அருகிலேயே இருக்கிறார். உன் குரலை கேட்கிறார். உன் பார்வையை இறைவன் நோக்கி வைத்தால் அந்த பார்வை நந்தியின் பார்வை போலவே நேராக சிவபெருமானிடம் சென்றடையும். அப்போது எந்த துன்பமும் உன்னை தொட்டுவிடாது. இதுவே நந்திவதாரத்தின் மகத்துவம். பக்தனுக்கு துணையாய், காவலனாய், வழிகாட்டியாய், அருளாகவே தோன்றிய தெய்வீக ரூபம் பைரவர் அவதாரம். பைரவர் என்றால் அச்சம் தருபவர் என்று மட்டுமே அர்த்தமில்லை. உண்மையில் அது பயம் தரும் இருளை அழித்து பயமில்லா ஒளியை அளிப்பவர் என்று பொருள். அகோர ரூபத்தில் வெளிப்பட்ட சிவபெருமான் தான் பைரவர். அந்த காலத்தில் அசுரர்கள் தங்கள் கொடுமையால் உலகையே இருளால் மூடியிருந்தனர். அவர்கள் சத்தியத்தை அழித்தனர், யாகங்களை கலைத்தனர், பக்தர்களை கொடுமைப்படுத்தினர். எந்த புனிதமும் நிலைக்க முடியாதபடி உலகம் போய்விட்டது. அந்த சூழ்நிலையில் சிவபெருமான் தனது மென்மையான ரூபத்தில் வந்தால் அவர்கள் கேட்பதில்லை. கருணையோடு வந்தால் அதை பலவீனம் என்று நினைக்கிறார்கள். அதனால்தான் பெருமான் அகோர ரூபம் எடுத்து வெளிப்பட்டார். பைரவர் அவதாரத்தில் அவர் தோற்றமே அசுரர்களை நடுங்கச் செய்தது. கருநீல நிற தேகம், கண்களில் மின்னல் போல எரியும் தீ, கழுத்தில் பாம்புகள், கரங்களில் கருடனின் இறக்கைகள் போல விரியும் வலிமை. அவர் தலையில் அசுரர்களின் அகந்தையை நசைத்த சின்னங்கள், கையில் திரிசூலம், கழுத்தில் கபால மாலைகள். அவர் சிரிப்பு கூட அசுரர்களுக்கு இடி என தாக்கியது. அவர் வந்த தருணமே அசுரர்கள் இது யார் என்று பயந்து ஓடியனர். ஆனால் பெருமான் பைரவர் அவதாரத்தில் அசுரர்களை வென்று அழிக்கையில் அது வெறும் போரல்ல. ஒவ்வொரு அடியும் ஒரு தத்துவம், ஒவ்வொரு அழிப்பும் ஒரு பாடம். ஒரு அசுரனை அழித்த போது அவர் சொன்னார், அகந்தையை உடைத்தால்தான் அறிவு மலரும். மற்றொரு அசுரனை அழித்த போது, கொடுமை கொண்ட மனம் எப்போதும் அழிவையே தரும். இன்னொருவரை அழித்த போது, அருளில்லா வலிமை எப்போதும் வீணாகும். அவ்வாறே பைரவர் வடிவம் தரும் செய்தி என்னவென்றால், தீமையை அழிக்க சில சமயம் கடினமான ரூபமே தேவைப்படும். கருணை தரும் சிவன் ஒரே நேரத்தில் அழிவும் தருவார். ஆனால் அவர் அழிப்பது பாவங்களை அல்ல, பக்தர்களை. அவர் அழிப்பது மனிதரை அல்ல, அவனுள் இருக்கும் அசுர குணங்களை. பக்தர்கள் பைரவரை பார்த்தபோது பயமில்லை, மாறாக மிகுந்த பாதுகாப்பு உணர்வு. ஏனெனில் அவர் பக்தர்களுக்கு காவலன். நாய்களுடன் நிற்கும் பைரவர் வடிவம் நான் இரவின் இருளிலும் உன்னை காக்கிறேன் என்பதை குறிக்கும். பக்தனுக்கு பைரவர் எப்போதும் துணை. அதனால்தான் மக்கள் பைரவரை வழிபட்டு பயணங்களை ஆரம்பிக்கிறார்கள். நம்முள் உள்ள அசுரர்கள் என்ன? கோபம், பொறாமை, பேராசை, அகந்தை,
காமம், அநீதி செய்யும் மனம். அந்த குணங்கள் நம்மை பிடித்து கொண்டால் நம்முள் இருக்கும் ஒளி மறைந்துவிடும். அப்போதே சிவபெருமான் பைரவர் அவதாரமாக நம் உள்ளத்தில் எழுவார். அவர் கொடுக்கும் சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் ஆல் அந்த அசுர குணங்களை அழிக்கத்தான். ஒருவன் வாழ்க்கையில் பெரும் சோதனை சந்தித்த போது அது பைரவர் வந்ததன் சின்னம். அசுரத்தை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்தும் செயல்தான் அது. அன்பர்களே, பைரவர் பயத்தை தருபவர் அல்ல, அவர் பயத்திலிருந்து விடுதலை அளிப்பவர். ஒரு பக்தன் ஓம் பைரவராய நமஹ் என்று உச்சரித்தாலே அந்த குரல் நம்முள் இருக்கும் இருள் குணங்களை நசுக்கும். பக்தன் எப்போதும் நியாயமான பாதையில் நடக்க, அச்சமின்றி வாழ பைரவர் அருள் புரிவார். அதனால்தான் கோயில்களில் பைரவருக்கு நிவேதனம் செய்வது இரவில். இருள் அதிகமாயிருக்கும் போது அவர் அருள் அதிகமாக வெளிப்படும். அவர் சொல்லும் செய்தி, இருள் எவ்வளவு சூழ்ந்தாலும் ஒளி எப்போதும் உன்னுடன் இருக்கும். அன்பர்களே, வாழ்க்கையில் இன்று நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் உங்களை துரத்தினாலும் அதில் பயம் கொள்ள வேண்டாம். அந்த பிரச்சனைகள் நம்முள் இருக்கும் அசுர குணங்களை அழிக்க பைரவர் வந்திருப்பதற்கான அடையாளம். பயந்து நின்றால் வீழ்ச்சி, தைரியமாக நின்றால் பைரவரின் அருள். இதுவே பைரவர் அவதாரத்தின் உண்மையான மகத்துவம். உலகை இருளிலிருந்து காப்பாற்றவும், பக்தர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கவும், நம்முள் இருக்கும் பாவங்களை அழிக்கவும் இறைவன் எடுத்த அகோர ரூபம். அவர் அழிக்கும் போது கூட அது ஒரு அருளின் வடிவமே. 5வது அவதாரம். சிவபெருமான் எடுத்த புனிதமான அவதாரங்களில் ஒன்று சூரிய அவதாரம். இந்த அவதாரம் மிகுந்த ஒளி, கருணை, ஆற்றல் மற்றும் அறிவின் வடிவமாகும். நாம் சூரியனை பார்த்தாலே உடல், மனம், அறிவு ஆகிய அனைத்தும் உயிர் பெறுகின்றது. அந்த இயற்கையின் ஒளி போலவே சிவபெருமான் இந்த சூரிய அவதாரத்தில் பக்தர்களுக்கு ஒளியையும் அறிவையும் அருளினார். அந்த காலத்தில் உலகம் இருளால் சூழப்பட்டிருந்தது. பக்தர்கள் துயரத்தில் மூழ்கியிருந்தனர். அவர்களின் வாழ்க்கையில் ஒளி இல்லாமல் அச்சம், பயம், ஏமாற்றம் என்ற இருள் ஆட்சி செய்தது. அந்த சூழ்நிலையில் சிவபெருமான் சூரியனாக வெளிப்பட்டு கூறினார், நான் உங்களுக்காக வெளிச்சம் தருகிறேன், உங்களை அந்த இருளில் இருந்து காப்பாற்றுகிறேன். சூரியனாக தோன்றும் போது அவர் உருவம் அற்புதமாக இருந்தது. கண்களில் தெய்வீக ஒளி, முகத்தில் மகத்தான அமைதி, கையில் அசுரங்களை அழிக்கும் சக்தி, ஆனால் பக்தர்களை பாதுகாக்கும் பேரருள். அவர் ஒளி பரப்பும் போது உலகின் எல்லா இருளும் நீங்கும். பக்தர்கள் பார்த்தபோது அவருடைய ஒளியிலே ஒரு புதிய வாழ்க்கை உணர்ந்தனர். அதுவே சூரிய அவதாரத்தின் மகத்துவம். இந்த அவதாரத்தின் மூலம் சிவபெருமான் பக்தர்களுக்கு ஒரு முக்கிய பாடத்தை கற்றுத்தந்தார். ஒளி எப்போதும் இருளை வெல்லும். மனிதன் மனதில் உள்ள அசுர குணங்கள், கோபம், பேராசை, பொறாமை, அகந்தை ஒளியால் வென்று செல்லும். சூரிய அவதாரம் அதே போலவே நம்முள் ஒளி சேர்க்கும். பக்தி, கருணை, அறிவு என்ற ஒளி நம்மில் எழும்போது நம்முள் இருக்கும் இருளை அகற்றுகிறது. சூரிய அவதாரத்தில் அவர் எப்போதும் இயற்கையின் ஒளியோடு இணைந்தார். அவரது தோற்றம் ஒரு பாடமாக இருந்தது. வாழ்க்கையில் ஒளியுடன் நடந்து பிறருக்கு உதவி செய்யும் மனிதன் எப்போதும் உயர்ந்தவன். சூரியனின் ஒளி போல பக்தியின் ஒளி மற்றவர்களுக்கு பரவ வேண்டும். அந்த ஒளி பரப்பும் போது உலகில் அமைதி நிலைக்கும். அசுரர்கள் அச்சமுடன் ஓடிப்போகிறார்கள். பக்தர்கள் சூரிய அவதாரத்தை வழிபட்டு சொல்லும் செய்தி, நான் உன் அசுர குணங்களை அழிக்கிறேன், உன் மனதுக்கு ஒளி தருகிறேன், உன் வாழ்வில் ஆரோக்கியம், அறிவு மற்றும் அமைதி நிலை கட்டேன். இது வெறும் கதை அல்ல, இது நம்முடைய உள்ளார்ந்த போராட்டங்களை பற்றி சொல்லும் பாடம். நம்முள் ஒளியை வளர்ப்பது எப்படி? பக்தி, தியானம், கருணை, தர்மம் இவை நம்முள் ஒளி வருவிக்கும் மூலக்காரணங்கள். இந்த ஒளி நம்முள் வளர்ந்தால் சூரிய அவதாரத்தின் அருள் நம்முள் நிறைந்ததாகும். பக்தி ஒளி பறக்கும் போது வாழ்க்கையில் நடக்கும் எல்லா பிரச்சனைகளும் குறையும். அசுரங்கள், துன்பங்கள் நம்மை தொட்டாலும் வெல்ல முடியாது. அன்பர்களே, சூரிய அவதாரம் நம்மிடம் சொல்லும் முக்கிய பாடம், ஒளி எப்போதும் இருளை வெல்லும். நம் மனதில் ஒளி வளர்த்து கொண்டால் நமது வாழ்வில் சந்தோஷம், அமைதி, அறிவு, சாந்தி நிலைக்கும். நம் வாழ்க்கையில் எந்த துன்பமும் நம்மை சாய்க்க முடியாது. சூரிய அவதாரத்தின் அருள் இன்னும் ஆழமாக பார்க்க வேண்டும் என்றால் நம்முள் இருக்கும் ஒளியை எப்போதும் வளர்க்க வேண்டும். பக்தி, கருணை, அறிவு ஆகிய ஒளியை வளர்ப்பது நம்மை நித்திய பிரகாசமாய் மாற்றும். அப்பொழுது நம்முள் சூரிய அவதாரம் என்றும் வாழும். அது நம்மை மட்டுமின்றி நம் சுற்றுப்புறத்திற்கும் ஒளி பரப்பும். இதுவே சூரிய அவதாரத்தின் ஆழ்ந்த தத்துவம். பக்தி, அறிவு, கருணை ஒளியாக வளர்ந்து உலகில் ஒளி பரப்புவது. உயிருள்ள அனைவருக்கும் நன்மை செய்து அசுர குணங்களை அழிக்கும் இறைவனின் அருள் இது. சிவபெருமான் எடுத்த புனிதமான அவதாரங்களில் ஒன்றானது சந்திரவதாரம். சந்திரன் நிலவின் சாந்தி, ஒளியின் மென்மை, மனதை அமைத்திடும் தெய்வீக சக்தி. சூரியன் வெளிச்சம் கொண்டு சக்தியையும் அறிவையும் தருவான் என்றால்,
சந்திரன் உள்ளமைதி, சாந்தி, மன நிம்மதி தருவான். அத்தகைய அமைதியை பக்தர்களுக்கு அளிக்க சிவபெருமான் சந்திரனாய் தோன்றினார். அந்த காலத்தில் உலகம் மிகுந்த கலங்களில் இருந்தது. மனிதர்கள் மனக்கசப்பும் கோபமும் பேராசையும் அச்சமும் ஆகிய இருளில் மூழ்கியிருந்தனர். பக்தர்கள் துயரத்தில் மூழ்கியுள்ளனர். அவர்கள் தங்களின் மனதை அமைதியோடு நிர்வகிக்க முடியவில்லை. உலகம் ஒரு அதிர்ச்சி, ஒரு குழப்பமாக இருந்தது. அந்த நேரத்தில் சிவபெருமான் சந்திரனாக வெளிப்பட்டு கூறினார், நான் உங்களுக்காக அமைதியை கொண்டு வந்தேன். உன் மனம் கலக்கத்திலிருந்து விலகட்டும். உன் இருள் உணர்வுகள் ஒளியோடு இணைக்கப்படட்டும். சந்திரனாகி தோன்றும் போது அவரது தோற்றம் மென்மை மற்றும் அமைதியை வெளிப்படுத்தியது. வெள்ளை வெளிச்சம் போல் மெல்ல பரவி, கண்களில் அமைதியான ஒளி, முகத்தில் தெய்வீக சிரிப்பு, கைகளில் சாந்தி, துன்பங்களை நீக்கக்கூடிய சக்தி. அவரது ஒளி பூமியின் காடுகள், நதிகள், உயிர்களை மெல்லத் தொட்டு எல்லாம் அமைதியடையும். பக்தர்கள் சந்திரனை பார்த்தபோது பயமின்றி மனதின் ஆழத்தில் ஓய்வை உணர்ந்தனர். அந்த அமைதி என்பது வெறும் சாந்தி அல்ல, அது மனதை துயரத்திலிருந்து மீட்டெடுக்கும், அச்சத்தை குறைக்கும், மனக்கிளர்ச்சியை குணப்படுத்தும் வலிமை. அந்த அமைதியுடன் பக்தர்கள் தங்களின் வாழ்க்கையில் மறைந்த துன்பங்களை எதிர்கொள்வது எளிதாகியது. சந்திரவடாரத்தின் மூலம் சிவபெருமான் நமக்கு கூறும் பாடம் இது. மன நிம்மதி என்பது வாழ்க்கையின் அடிப்படை. உணர்வுகளை கட்டுப்படுத்தாமல் கோபம், அச்சம், அநியாயம் போன்றவை நம்மை நிர்ணயிக்கும். அந்த நேரத்தில் சந்திரன் உருவில் இறைவன் நம்மை நடுநிலையிலும் அமைதியிலும் நிறுத்துகிறார். மனம் தன்னிலைப்படுத்தப்படும் போது நம் வாழ்க்கை தெளிவும் சாந்தியுமாக இருக்கும். நம்முள் இருக்கும் அசுர குணங்களை நினைவில் கொள்ளுங்கள். கோபம், பொறாமை, அநீதி செய்யும் மனம், அச்சம், இவை நம்முள் இருளாகவே இருக்கும். சந்திரவடாரத்தின் அருளால் அந்த இருள் மென்மையாகும். பக்தி, தியானம், அமைதி ஆகியவற்றின் ஒளி நம்மை நிரப்பும் போது நம்முள் சந்திரவடாரம் வெளிப்படும். அப்போது மனம் எந்த குழப்பத்திலும் அச்சமில்லாமல் நிலைத்திருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் சந்திரவடாரம் எவ்வாறு உதவும்? பக்தி வழியாக, தியானம் மூலம், அமைதியான செயல்கள் செய்வதால். நாம் மனதின் அகலத்தில் ஒளியை வளர்த்தால் சந்திரனின் ஒளி போல நம்முள் அமைதி பரவி பிறரையும் அமைதி அடையச் செய்வோம். மனித உறவுகளிலும், வேலை வாழ்விலும், குடும்பத்திலும், சமூகத்திலும் சந்திரவடாரம் ஒளிபரப்பும் போது சீரும் அமைதியும் நிலைக்கும். அன்பர்களே, இன்று நீங்கள் மனக்குழப்பத்திலோ அச்சத்திலோ இருந்தால் அதை ஒரு வாய்ப்பாக கருதுங்கள். அந்த சோதனைகளில் சிவபெருமான் சந்திரனாக வந்து உங்களை அமைதியோடு நிறுத்துகிறார். நீங்கள் மனதை அமைதியோடு வைத்தால் சிரமங்கள் உங்களை கட்டுப்படுத்த முடியாது. இதுவே சந்திரவடாரத்தின் மகத்துவம். அமைதி, மன நிம்மதி, கருணை, மனதின் ஒளி வளர்த்து பக்தர்களை உயர்த்தும் இறைவன் அவதாரம். இது வெறும் கதை அல்ல, இது நம்முடைய உள்ளார்ந்த போராட்டங்களை குணப்படுத்தும், நம் வாழ்க்கையில் அமைதியை நிலைநிறுத்தும் தெய்வீக பாடம். 7வது அவதாரம். சிவபெருமான் எடுத்த அவதாரங்களில் ஒரு முக்கியமானது அக்னி அவதாரம். அக்னி அழிக்கும் சக்தி, சுத்தப்படுத்தும் சக்தி, மாற்றும் சக்தி. நம்மில் உள்ள பழிவழக்கங்கள், பாவங்கள், சிந்தனை தவறுகள் அனைத்தும் அக்னி மாதிரியே எரிந்து நாசமாக வேண்டும். அந்த சக்தியை உலகிற்கு கொண்டு வந்தவர் சிவபெருமான் அக்னி அவதாரமாக. அந்த காலத்தில் உலகம் பாவங்கள் மற்றும் கெட்ட குணங்களால் நிரம்பி இருந்தது. மனிதர்கள் தங்களின் மனங்களை நல்ல வழியில் பயன்படுத்தவில்லை. கோபம், பொறாமை, பொய், அநியாயம் ஆகியவை பெருமையாய் பரவின. அச்சமும் பயமும் உலகின் எல்லா உயிர்களையும் பிடித்துக் கொண்டது. பக்தர்கள் தங்கள் பாவங்களை சுத்தம் செய்ய விரும்பினாலும் அந்த இருள் அவற்றை மறைத்துக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் சிவபெருமான் அக்னியாகி வெளிப்பட்டார். அக்னி அவதாரத்தில் அவர் தோற்றம் வெறும் தீய போதாமை அல்ல, அதில் தெய்வீகத்தன்மை, கருணை, சத்தியம், பக்தி ஆகியவை அனைத்தும் ஒளிர்ந்தன. அவரது உடல் நெருப்பு போல பிரகாசமாக இருந்தது. கண்களில் எரியும் தீயோடு முகத்தில் ஒளி நிறைந்த அமைதி. அவர் ஒரே நேரத்தில் அசுரங்களை அழிக்கவும் பக்தர்களை பாவமுக்தி செய்யவும் வந்தார். சிவபெருமான் என் பாவங்களை அகற்றச் செய்ய வந்தார். நான் மீண்டும் சுத்தமாகி தர்மத்தில் நடக்க முடியும். அக்னியின் தீயோடு அவர் பாவங்களை எரித்தார். அசுரங்களின் தீமை நீங்கி பக்தர்களின் உள்ளம் தூய்மை அடைந்தது. அக்னி அவதாரம் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுத்தந்தது. பாவங்களை நம்மில் இருந்து அகற்றி மனதுக்கு சுத்தத்தை கொண்டு வர வேண்டும். நம்மில் ஒவ்வொருவரும் தவறு செய்யலாம், ஆனால் அந்த தவறுகள் நம்முள் பதிந்து வாழக்கூடாது. அக்னியின் அருள் நம்மை சுத்தப்படுத்தி புதிய வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது. மனிதனில் உள்ள அசுர குணங்களை பார்த்தால் கோபம், பேராசை, பொறாமை, பொய், அநியாயம், இவை அனைத்தும் நம்மை இருளில் மூழ்க வைக்கிறது. அக்னி அவதாரத்தின் அருள் அவற்றை அழிக்கிறது. அப்படி அழிக்கப்பட்ட பிறகு மனம் சுத்தமாய் புதிய ஒளியில் வளர்கிறது. பக்தி, யோகம், தியானம் ஆகிய வழிகளின் மூலம்
நாம் அக்னி அவதாரத்தின் அருளை அடையலாம். நம் உள்ளே பாவங்களை ஒளியால் மாற்றி அக்னியின் தீயை அனுபவித்தால் நம் வாழ்க்கை நல்ல வகையில் மாற்றமடைகிறது. அதுவே சிவபெருமானின் தர்மபூர்வமான அருள். அன்பர்களே, இன்று நீங்கள் உங்களின் பழிவழக்கங்கள், தவறுகள், கோபங்கள் போன்றவற்றால் அப்பாஷ்டி சோர்ந்து இருப்பின் அதை அக்னி அவதாரத்தின் அருளாக கருதுங்கள். அந்த தீயில் உங்கள் பாவங்கள் எரியும், மனம் சுத்தமாகும், வாழ்க்கை புதிய ஒளியுடன் வளர்கிறது. அக்னி எரிக்கும் போது அது அழிப்பு அல்ல, புது வாழ்விற்கான தொடக்கம். இதுவே அக்னி அவதாரத்தின் ஆழமான அர்த்தம். அறிவும் ஒளியும் தரும் சுத்த சக்தி, பாவங்களை அழிக்கும் தெய்வீக தீ, பக்தர்களை உயர்த்தும் அருள். 8வது அவதாரம். சிவபெருமான் எடுத்த புனிதமான அவதாரங்களில் ஒன்றானது ஜலவடாரம். நீர் என்பது உயிரின் ஆதாரம், சக்தி, சுத்தம், துடிப்பான வாழ்க்கை அனைத்தையும் குறிக்கிறது. ஜலவடாரம் என்றால் நீராகி உலகில் உயிர்களை தாங்கும் சிவபெருமான். இந்த அவதாரம் மிகவும் கருணை மிக்கதும் அமைதியூட்டுவதுமாகவும் இருந்தது. அந்த காலத்தில் உலகில் நீரின் பெரும் தேவையும் அதன் மதிப்பும் மறக்கப்பட்டிருந்தது. மனிதர்கள் நதிகளை, ஏரிகளை, மூர்த்திகளை தூய்மை இல்லாமல் பயன்படுத்தினர். நீரின் சுத்தம் கெடுக்கப்பட்டது. இதனால் உயிர்களின் வாழ்வு பாதிக்கப்பட்டது. மரங்கள், விலங்குகள், மனிதர்கள் அனைவரும் தங்களுடைய உயிரை காத்துக்கொள்ள முடியாத நிலையில் இருந்தனர். அந்த சூழ்நிலையில் சிவபெருமான் ஜலவடாரமாக வெளிப்பட்டு கூறினார், நான் நீராகி உங்கள் வாழ்வை, உங்கள் உயிர்களை காக்க வந்தேன். ஜலவடாரமாக அவர் தோன்றும் பொழுது நீர் போல மெல்லிய வெளிச்சம், மனதை அமைதியோடு நிரப்பும் தன்மை, உயிர்களை சாந்தியோடு தாங்கும் சக்தி அனைத்தும் அவரது தோற்றத்தில் பிரதிபலித்தன. கைகளில் நீர் சிந்தும் வடிவம், கண்களில் ஒளி, உடலில் தெளிவு, இது ஒரு மெய்யான கடலின் தன்மையைப் போல் இருந்தது. அவர் ஒளியோடு தண்ணீரோடு பக்தர்களின் உள்ளங்களை நிரப்பினார். அதனால் அவர்கள் மனசாட்சி, அமைதி, நம்பிக்கை ஆகியவற்றை பெற்றனர். பக்தர்கள் ஜலவடாரத்தை பார்த்தபோது பயப்படவில்லை. மாறாக மனதில் ஓர் அமைதி, ஒரு நம்பிக்கை எழுந்தது. சிவபெருமான் நீராகி வந்து என் உயிர்களை காப்பாற்றுகிறார், நான் எந்த போராட்டத்தையும் எதிர்கொள்வதற்கும் தயார் என்ற உணர்வு மனதில் நுழைந்தது. இந்த அவதாரத்தின் மூலம் நம்மில் உள்ள அசுர குணங்கள், கோபம், அச்சம், பொறாமை, அநியாயம் நீரின் மென்மை போல கரைந்து அழிந்துவிடும். ஜலவடாரத்தின் முக்கியமான பாடம் இது. நீர் மாதிரி மென்மையாகவும் கருணையோடும் வாழ்க்கை நடத்துங்கள். நம் மனதில் அமைதி வளர்ந்தால் நம் சொற்கள், செயல்கள், உறவுகள் அனைத்தும் சாந்தியுடன் நிறைந்திருக்கும். உலகில் எந்த கலக்கம் வந்தாலும் நம் உள்ளம் நொறுங்காது. அது ஜலவடாரின் அருளால் நிலைத்திருக்கும். நீரின் முக்கியத்துவம், உயிர்களின் ஆதாரம் என்பதை ஜலவடாரம் நமக்கு உணர்த்துகிறார். தண்ணீர் இல்லாமல் உயிர் நிலைத்திருக்க முடியாது. அதே போலவே கருணை இல்லாமல் வாழ்க்கை நிலைத்திருக்க முடியாது. ஜலவடாரம் வெளிப்படுத்தும் அருள் இதே உலகில் அமைதி, உயிர்கள், நல்ல வாழ்க்கை ஆகியவற்றை தாங்கும் கருணை. நம்முள் உள்ள அசுர குணங்கள் மனத்தை கலக்கும் போது நம்முள் ஜலவடாரம் வெளிப்பட வேண்டும். பக்தி, தியானம், நல்ல செயல்கள் இவை நம்முள் நீர் போல மென்மை வளர்க்கும் வழிகள். அந்த நேரத்தில் நம் மனம் ஒரு அமைதியான அனைத்து நீர்கோழியைப் போல அமைந்திருக்கும். இதுதான் ஜலவடாரத்தின் மெய்யான அருள். அன்பர்களே, இன்று நீங்கள் மனக்குழப்பத்திலோ, அச்சத்திலோ, கலக்கத்திலோ இருந்தாலும் அதை ஒரு வாய்ப்பாக கருதுங்கள். சிவபெருமான் ஜலவடாரமாக வந்து உங்கள் உள்ளத்தை அமைதியோடு நிரப்புகிறார். அந்த அமைதி உங்கள் மனதில் வளர்ந்தால் உங்கள் சொற்கள், செயல்கள், வாழ்க்கை அனைத்தும் ஒளியுடனும் அமைதியுடனும் நிறைந்திருக்கும். இதுவே ஜலவடாரத்தின் ஆழமான அர்த்தம். உயிர்கள் வாழ்வதற்கான நீர் போல பக்தர்களின் உள்ளத்தை அமைதியுடனும் கருணையுடனும் தாங்கும் இறைவனின் அவதாரம். 9வது அவதாரம். சிவபெருமான் எடுத்த புனிதமான அவதாரங்களில் ஒன்று வாயுவடாரம். வாயு உயிரின் அடிப்படை சக்தி, எல்லா உயிர்களையும் தாங்கும் அசாதாரண சக்தி. நாம் மூச்சு விடாமல் வாழ முடியாதபடி உலகில் உயிர்கள் நிலைத்திருக்க வாயுவே தேவையானது. அந்த போலவே வாசு வடாரமாக வெளிப்பட்ட சிவபெருமான் உலகில் உயிர்களின் ஆதாரமாக, உயிருக்கு உயிராக தோன்றினார். அந்த காலத்தில் உலகில் உயிர்கள் பெரும் அச்சமும் குழப்பமும் காரணமாக பாதிக்கப்பட்டிருந்தன. மனிதர்கள் தங்கள் வாழ்விலும் இயற்கையிலும் மற்ற உயிர்களுடனும் ஒற்றுமை இல்லாமல் வாழ்ந்தனர். காற்றின் சாந்தி மறைந்தது. அதுபோலவே மனத்தின் அமைதியும் உயிரின் சக்தியும் குறைந்து பல உயிர்கள் சோர்ந்து விழுந்தன. அச்சமும் பயமும் மனிதர்கள் மற்றும் உயிர்களின் மனதை நிரம்பச் செய்தது. அந்த சூழ்நிலையில் சிவபெருமான் வாயுவடாரமாக வெளிப்பட்டு கூறினார், நான் உங்களுக்காக உயிரின் சக்தியாக வந்துள்ளேன். உங்கள் உள்ளத்தையும் உங்கள் உயிர்களையும் நான் காத்துக்கொள்ளப் போகிறேன். வாயுவடாரமாக அவர் தோன்றும் போது அவர் உருவம் மிக தெய்வீகமாகவும் மென்மையாகவும் இருந்தது. காற்றில் விரிந்து பரப்பும் ஒளி, மென்மையான ஆற்றல், உயிர்களுக்கான ஆதரவு அனைத்தும் அவரில் பிரதிபலித்தன. அவரது சிறு ஒட்டுமொத்த இயக்கம் கூட
உலகின் அனைத்து உயிர்களையும் அமைதியுடனும் நிம்மதியுடனும் நிரப்பியது. காற்று போல பசுமையான உயிர் சக்தி, பசுமை மற்றும் ஆன்மீக தூண்டுதல் பக்தர்களின் உள்ளங்களை நிரப்பியது. பக்தர்கள் வாயு வடாரத்தை பார்த்தபோது பயம் கொள்ளவில்லை. மாறாக, சிவபெருமான் எப்போதும் என் அருகில் இருக்கிறார், என் உயிருக்கும் என் மனதுக்கும் ஆதாரம் இருக்கிறது என்ற உணர்வு எழுந்தது. வாயுவடாரம் நம்மிடம் சொல்லும் பாடம் என்னவென்றால், உயிரின் அடிப்படை சக்தியை உணர்ந்து அந்த சக்தியோடு வாழ்க்கை நடத்துங்கள். நம்முள் உள்ள அசுர குணங்கள், கோபம், பொறாமை, அநியாயம், அச்சம் அனைத்தும் உறைந்துள்ள உயிரைப் போல் நம்மை பாதிக்கின்றன. வாயு வடாரம் வெளிப்பட்டு அந்த இருளை அகற்றி நம்முள் உள்ள உயிரின் உண்மையான சக்தியை வெளிப்படுத்துகிறார். உயிரோடு நம்முடைய உள்ளம், நமது உணர்ச்சிகள், நம் மனம் ஒருங்கிணைந்து நிம்மதியுடன் வளர்கிறது. வாயு வடாரத்தின் மற்றொரு முக்கியமான பாடம், உயிரின் ஓட்டத்தை, மனத்தின் சஞ்சலத்தை கவனித்து எல்லா செயல்களையும் நேர்மையோடும் அமைதியோடும் செய்யுங்கள். காற்று எப்போதும் ஒழுங்காக ஓடுவதைப் போல நம் வாழ்வும் நம் மனமும் ஒழுங்காகவும் சாந்தியுடனும் இயங்க வேண்டும். வாயு வடாரம் நம்மில் ஒவ்வொருவருக்கும் அச்சம் இல்லாமல் உள்ளார்ந்த சுதந்திரத்தை வழங்கும். நம்முள் வாயு வடாரம் வெளிப்படுவது எப்படி? பக்தி, தியானம், சாந்தியான செயல்கள், இவை வாயு வடாரின் அருளை நம்முள் நிறுத்தும் வழிகள். நம் உள்ளத்தில் இருக்கும் கோபம், அச்சம், பாவங்களை கவனித்து காற்று போல மென்மையாக வெளியே விடுவதுதான் வாயு வடாரத்தின் அருள். அதுவே நம்முடைய வாழ்க்கையை சாந்தியுடனும் ஒழுங்குடனும் நிரப்பும். அன்பர்களே, இன்று நீங்கள் மனக்குழப்பத்திலோ பயத்தில் இருந்தாலும் அதை வாயு வடாரத்தின் அருளாக கருதுங்கள். சிவபெருமான் வாயுவடாராகி உங்களின் உயிரையும் மனத்தையும் நிரப்பி உங்களின் வாழ்வில் அமைதியையும் சுதந்திரத்தையும் வழங்குகிறார். அப்பொழுது நம் வாழ்க்கை ஒழுங்காகவும் அமைதியுடனும் உயர்வோடும் வளர்கிறது. இதுவே வாயு வடாரத்தின் ஆழமான அர்த்தம். உயிரின் ஆதாரமாகவும் மனதின் அமைதியாகவும் உலகின் ஒழுங்கையும் உறுதிப்படுத்தும் இறைவனின் அவதாரம். 10வது அவதாரம் சிவபெருமான் எடுத்த அவதாரங்களில் மிகவும் ஆழமானது. ஆன்மீக தத்துவங்களை மனிதர்களுக்கு கற்றுத்தந்தது யோகீஸ்வர் அவதாரம். யோகீஸ்வர் என்றால் யோகத்தின் தலைவன், அதாவது நம் மனதை, உடலை, ஆன்மாவை ஒற்றுமையுடன் இணைத்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் இறைவன். மனிதன் உடல், மனம், அறிவு ஆகியவற்றின் ஒற்றுமையை உணர்ந்தால் மட்டுமே உண்மையான அமைதியும் ஆன்மீக தீர்க்க தரிசனமும் அடைய முடியும். அதுதான் யோகீஸ்வர அவதாரத்தின் நோக்கம். அந்த காலத்தில் உலகம் மனச்சோர்வு, அச்சம், கலக்கம் மற்றும் பாவங்களில் மூழ்கியிருந்தது. மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையை, தங்களின் உணர்வுகளை, தங்களின் செயல்களை சரியாக கட்டுப்படுத்த முடியவில்லை. கொலையில், கோபத்தில், பொறாமையில் அவர்கள் ஒளிந்தனர். அப்போதே சிவபெருமான் யோகீஸ்வராக வெளிப்பட்டு கூறினார், நான் உங்களுக்காக வந்துள்ளேன். உன் மனதையும் உடலையும் இணைத்து உன்னை உயர்ந்த ஆன்மீக நிலைக்கு கொண்டு செல்வேன். யோகீஸ்வர அவதாரத்தில் அவர் தோற்றம் அமைதியுடனும் கண்ணோட்டம் தெளிவுடனும் மனதுக்கு வழிகாட்டும் சக்தியுடனும் இருந்தது. அவரின் கண்கள் மனிதனை நோக்கி இருந்தால் அது ஒரு உள்நோக்கு பார்வை. அது உன் மனத்தில் உள்ள குழப்பங்களை அறிவதாகவும் அதற்கான தீர்வை காணச் சொல்லும் விதமாகவும் இருந்தது. கைகள் ஸ்திதியான யோகாசனங்களில் இருந்தன, ஆன்மீக சக்தியை வெளிப்படுத்தும் விதமாக. அவரின் முழுமையான ஆளுமை, ஒளி, அமைதி அனைத்தும் ஒரு யோகி போலவே பக்தர்களுக்கு வழிகாட்டும் சக்தியாக இருந்தது. உடல், மனம், ஆன்மா ஆகிய அனைத்தையும் இணைத்து நடக்கும்போதுதான் மனிதன் உயர்ந்த நிலையை அடையும். உடல் ஆரோக்கியமாகவும் மனம் அமைதியாகவும் ஆன்மா நிம்மதியுடன் வாழும்போது வாழ்க்கை முழுமையடையும். இதுதான் யோகத்தின் மகத்துவம். அதே போல யோகீஸ்வர அவதாரத்தின் அருள். நம்முள் இருக்கும் அசுர குணங்களை நினைவில் கொள்ளுங்கள். கோபம், அச்சம், பொறாமை, அநியாயம், பேராசை. இந்த குணங்கள் நம்முடைய மனதை கலக்குகின்றன, மனதையும் உடலையும் சீரற்ற நிலையில் வைக்கின்றன. யோகீஸ்வர் அவதாரமாக வந்து நம்மை கற்றுக் கொடுக்கிறார். அந்த குணங்களை கட்டுப்படுத்து, மனதை அமைத்து, உடலை சீராக்கி, ஆன்மாவை உயர்த்து. அப்பொழுது நம்முள் சாந்தி, தெளிவு, ஆன்மீக சக்தி உருவாகும். பக்தர்கள் யோகீஸ்வரை வழிபட்ட போது பயம் கொள்ளவில்லை. மாறாக அவர்கள் ஒரு புதிய வாழ்வின் வழிகாட்டலை உணர்ந்தனர். நான் என் மனத்தையும் உடலையும் என் ஆன்மாவையும் இணைத்தால் எந்த தடையும் என் முன்னே நிற்க முடியாது என்ற நம்பிக்கை அவர்களுக்குள் எழுந்தது. யோகீஸ்வரின் அருள், ஒளி, அமைதி அவர்களை எல்லா பிரச்சனைகளிலும் வலிமையுடன் நடக்க கற்றுத்தந்தது. யோகீஸ்வர் அவதாரம் நம்மிடம் சொல்லும் மற்றொரு பாடம், தியானம், யோகம், பக்தி ஆகியவற்றை நம்முடைய நாளாந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் நடைமுறைப்படுத்துங்கள். அந்த வழியில் நம்முள் உள்ள இருள், குழப்பங்கள், பாவங்கள் எல்லாம் மென்மையாக கரைந்து மனம் அமைதியடையும். நம்முடைய உள்ளே அமைதி வளர்ந்தால் பிறர்களையும் அந்த அமைதியுடன் பாதிக்கலாம். அதுவே உண்மையான யோகத்தின் அருள். அன்பர்களே, இன்று நீங்கள் மனக்கிளர்ச்சி, அச்சம், மனசோர்வு போன்றவற்றால் சோர்ந்திருந்தாலும்
அதை யோகீஸ்வர அவதாரத்தின் அருளாக கருதுங்கள். அவர் உங்களை மன, உடல், ஆன்மா ஒருங்கிணைந்த வாழ்வுக்கு வழிகாட்டுகிறார். அப்பொழுது நம் வாழ்வு ஒழுங்குடனும் அமைதியுடனும் ஆன்மீக தளர்ச்சி இல்லாமல் வளரும். இதுவே யோகீஸ்வர அவதாரத்தின் ஆழமான அர்த்தம். உடல், மனம், ஆன்மா ஆகியவற்றின் ஒற்றுமையை கற்றுத்தந்து பக்தர்களை உயர்ந்த ஆன்மீக நிலைக்கு வழிநடத்தும் இறைவனின் அவதாரம். 11ஆம் அவதாரம். சிவபெருமான் எடுத்த புனிதமான அவதாரங்களில் ஒன்றானது அர்த்தநாரீஸ்வர அவதாரம். இந்த அவதாரம் மிகவும் ஆழமான தத்துவத்தையும் சமநிலை மற்றும் ஒருமை பற்றிய செய்தியையும் கொண்டது. அர்த்தநாரீஸ்வர் என்பது அரை ஆண் அரை பெண் என பொருள்படும். அதாவது சிவன் மற்றும் சக்தி ஒரே உடலில் இணைந்து இருப்பார். இந்த அவதாரம் மனிதருக்கு காட்டும் முக்கிய பாடம் என்னவென்றால், ஆண் மற்றும் பெண் சக்திகள் சமநிலை கொண்டிருக்கும் போது மட்டுமே உலகம் ஒழுங்காக அமைதியுடன் இயங்கும். அந்த காலத்தில் உலகில் ஆண்கள் மற்றும் பெண்களிடையே சமநிலை இல்லாமல் இருந்தது. அதிகாரம், பொறுப்பு, உரிமை மற்றும் பண்புகளில் நிலையான சமநிலை காணப்படவில்லை. பல மனிதர்கள் ஒருவரை ஒருவர் அடக்கி தங்களை மட்டும் உயர்த்தி கொள்ள முயன்றனர். அது உலகில் குழப்பமும் ஒழுங்கின்மையும் மனச்சோர்வும் எதிர்ப்பும் உருவாக்கியது. ஆண் சக்தி, பெண் சக்தி ஒன்றாக இருக்க வேண்டும். சமநிலை இல்லாமல் உண்மை, அமைதி மற்றும் வளம் நிலைக்க முடியாது. அர்த்தநாரீஸ்வர அவதாரத்தில் அவர் தோற்றம் மிகவும் விசித்திரமாகவும் அதே சமயம் அருமையான அர்த்தத்துடனும் இருந்தது. உடலின் ஒரு பக்கம் சிவனாக ஆண் சக்தியை பிரதிபலித்து இருந்தது, மற்றொரு பக்கம் சக்தியாக பெண் சக்தியை பிரதிபலித்து இருந்தது. இது ஒற்றுமையின் அழகு, சமநிலையின் அர்த்தம், பக்தர்களுக்கு விளக்கமாகவும் கற்பனைக்கு உதவும் விதமாகவும் இருந்தது. அவர் ஒரே பார்வையில் நம்மில் உள்ள ஆண் சக்தி மற்றும் பெண் சக்தியை இணைத்து பார்க்க சொல்லினார். பக்தர்கள் அர்த்தநாரீஸ்வரை பார்த்தபோது பயப்படவில்லை. மாறாக அவர்கள் மனத்தில் உணர்ந்தது என்னவென்றால், உலகின் ஒழுங்கும் அமைதியும் ஒருங்கிணைந்த சமநிலையிலே உள்ளது. ஆண் சக்தியும் பெண் சக்தியும் ஒரே நோக்கில் இணைந்தால் மட்டுமே சுயம், குடும்பம், சமூகம் எல்லாம் உயர்வை அடையும். இந்த அர்த்தம் நம்மை ஆழமாக சிந்திக்கச் செய்கிறது. ஆண் மற்றும் பெண் சக்திகளை சமநிலையில் வைத்து பயன்படுத்தினால் மட்டுமே நம் வாழ்க்கை, உறவுகள் மற்றும் உலகம் ஒழுங்காக வளர்ந்து வளம் பெறும். மனதில், குடும்பத்தில், சமூகத்தில் சமநிலை இல்லாவிட்டால் அசுர குணங்கள், கோபம், பொறாமை, அச்சம் போன்றவை அதிகரிக்கும். நம்முள் உள்ள சமநிலை இல்லாத தன்மைகள், சுயநல விரும்புதல், அச்சம், பொறாமை, அதிகார போட்டல் அனைத்தும் நம்மை வாழ்வில் குழப்பத்திற்கு கொண்டு செல்லும். நமது உள்ளார்ந்த ஆண் சக்தி மற்றும் பெண் சக்தியை இணைத்து சமநிலை கொண்டு நடக்கவும், மனதில் ஒற்றுமையை வளர்க்கவும் பக்திகள் இதை நடைமுறையில் பின்பற்றினால் அவர்கள் மனதில் அமைதி, உறவுகளில் நல்ல சமநிலை, உலகில் ஒழுங்கு ஆகியவை உருவாகும். ஒருவரும் மற்றவரை அடக்க முயற்சிக்காமல் அனைவரும் ஒரே நோக்கில் இணைந்து செயல்படும் போது வாழ்க்கை முழுமையடையும். அதுவே அர்த்தநாரீஸ்வர அவதாரத்தின் நோக்கம். அன்பர்களே, இன்று நீங்கள் எந்த உறவிலும், குடும்பத்தில், வேலை வாழ்விலும் சமநிலை இல்லாமல் சோர்ந்திருந்தால் அதை அர்த்தநாரீஸ்வர அவதாரத்தின் அருளாக கருதுங்கள். சிவபெருமான் ஆண் சக்தியும் பெண் சக்தியும் ஒரே உடலில் இணைந்தார். அது நம்மிடம் சொல்லும் செய்தி ஒற்றுமை, சமநிலை, ஒழுங்கு மற்றும் உலக அமைதி நம்மால் தான் உருவாக்கப்பட வேண்டும். இதுவே அர்த்தநாரீஸ்வர அவதாரத்தின் ஆழமான அர்த்தம். ஆண் மற்றும் பெண் சக்திகளை இணைத்து சமநிலையை உலகிற்கு உணர்த்தும், பக்தர்களை ஆன்மீக கட்டுப்பாட்டிலும் ஒற்றுமையிலும் வழிநடத்தும் இறைவனின் அவதாரம். 12வது அவதாரம். சிவபெருமான் எடுத்த புனிதமான அவதாரங்களில் ஒன்று லிங்க அவதாரம். லிங்கம் சிவபெருமான் தெய்வீகத்தின் பிரதிபலிப்பு, நேரடியாக தோற்றமின்றி ஆன்மீக சக்தியை உணரச் செய்யும் வடிவமாகும். லிங்கம் என்பது ஒரு குறிப்பிட்ட உருவம் அல்ல, அது அறிவுக்கும் உயிருக்கும் சக்திக்கும் மையமாக இருக்கும் தெய்வீக சின்னம். இந்த அவதாரத்தில் சிவபெருமான் நேரடியாக உருவம் எடுக்காமல் லிங்க வடிவத்தில் உலகிற்கு அருள் புரிந்தார். அந்த காலத்தில் உலகில் பக்தர்கள் தங்கள் உள்ளார்ந்த அச்சங்கள், பாவங்கள், குழப்பங்கள் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டிருந்தனர். பக்தர்கள் நேரடியாக இறைவனை பார்க்க முடியாமல் இருந்தார்கள் அல்லது தெய்வீக சக்தியை உணர முடியாமல் துயரப்பட்டனர். அந்த சூழ்நிலையில் சிவபெருமான் லிங்க வடிவமாக வெளிப்பட்டு கூறினார், நான் உருவமின்றி உன் உள்ளார்ந்த விசுவாசத்தை உணர்ந்து உனக்கு அருள் தர வந்தேன். என் லிங்கம் உன் மனதில் ஒளி, சக்தி, அமைதி ஆகியவற்றை நிரப்பும். லிங்காவதாரத்தில் சிவபெருமான் ஒரு சிறந்த தெய்வீக சின்னமாகும். அது நேரடியாக உருவமின்றி இருந்தாலும் அதில் உள்ள சக்தி, அமைதி மற்றும் அருள் பக்தர்களுக்கு தெளிவாக அனுபவிக்கத்தக்கது. லிங்கம் பார்ப்பவர்களின் மனதில் உள்ள அச்சம், கோபம், அந்நியாயம், கற்பிதராசி போன்றவற்றை நீக்கி உள்ளார்ந்த அமைதியையும் ஆன்மீக ஒளியையும் வழங்கும். பக்தர்கள் லிங்கத்தை வழிபட்ட போது அவர்களின் உள்ளம் அமைதியடைந்து பாவங்களில் இருந்து விடுவித்தது.
உறவுகள், சொத்துக்கள், உலகச் சோதனைகள் என எத்தனை தடைகளும் வந்தாலும் நான் லிங்கத்தின் அருளுடன் இருக்கிறேன். என் உள்ளார்ந்த விசுவாசம் எனக்கு வலிமை தரும் என்ற உணர்வு எழுந்தது. லிங்கம் நேரடியாக தோற்றமில்லாமையால் அது எல்லா மக்களுக்கும் சமமாக இருக்கிறது. அனைத்து மனங்களுக்கும் திறந்ததாக இருக்கிறது. லிங்காவதாரம் நம்மிடம் சொல்லும் முக்கிய பாடம்: தெய்வீக சக்தி எப்போதும் மனிதன் பார்வைக்கு நேரடியாக தெரியாமல் இருந்தாலும் நம் உள்ளார்ந்த விசுவாசத்தினூடே அனுபவிக்க முடியும். பக்தி, தியானம், மன நிம்மதி ஆகியவற்றின் மூலம் நம்முள் லிங்கத்தின் அருள் வளர்கிறது. நம்மில் உள்ள அசுர குணங்கள், கோபம் லிங்கத்தின் சக்தியால் ஒழிக்கப்பட்டு மனதில் அமைதி நிலைக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் லிங்காவதாரம் வெளிப்படுவது எப்படி? அது பக்தியின் வழியால் உள்ளார்ந்த மனதை சுத்தப்படுத்தி தியானம் செய்து தெய்வீக சக்தியை உணர்ந்தால்தான். அந்த நேரத்தில் நம்முடைய மனம் ஒரு லிங்கமாகி அனைத்து உள்ளார்ந்த குழப்பங்களையும் ஒழித்து ஆன்மீக ஒளி பரப்பும். இதுவே லிங்காவதாரத்தின் அருள். அன்பர்களே, இன்று நீங்கள் மனச்சோர்வு, பயம், குழப்பம், பாவங்களால் சோர்ந்திருந்தாலும் அதை லிங்காவதாரத்தின் அருளாக கருதுங்கள். சிவபெருமான் நேரடியாக தோன்றாமல் லிங்க வடிவில் உங்கள் உள்ளார்ந்த விசுவாசத்தை உணர்ந்து உங்களை சாந்தியுடன் நிரப்புகிறார். அப்பொழுது உங்கள் மனம் ஒளியுடனும் அமைதியுடனும் ஆன்மீக சக்தியுடனும் வளர்கிறது. இதுவே இறைவனின் அவதாரம், காமநாசன் அவதாரம். இந்த அவதாரம் மிகவும் முக்கியமானதொரு ஆன்மீக பாட்டு கொண்டது. காமன் ஆசைகள், வெறுப்பு, கோபம், மனக்குழப்பங்கள் போன்ற அனைத்தையும் குறிக்கும். காமநாசன் அவதாரம் என்றால் சிவபெருமான் காமனை எரித்து மனிதர்களுக்கு தவத்தின் மகத்துவம், ஆசைகள் மற்றும் அலைச்சல்களை வெற்றிகரமாக கட்டுப்படுத்தும் வழி என்பதை கற்றுத்தந்தார். அந்த காலத்தில் உலகில் மக்கள் ஆசை, பொறாமை, கோபம், செல்வ ஆசை போன்றவற்றால் முழுக்க மூழ்கியிருந்தனர். மனங்கள் சோர்ந்து பகைப்படும் மனப்பான்மையால் வாழ்க்கை குழப்பத்தில் இருந்தது. மனிதர்கள் தங்கள் மனதை கட்டுப்படுத்த முடியாமல் இருந்தனர். அதனால் அவர்கள் ஆன்மீக வளர்ச்சியை அடைய முடியவில்லை. அச்சம், பயம், ஆசைகள், காமம் ஆகிய இருள்கள் மனிதர்களை உண்மையான தர்ம பாதையில் இருந்து விலகச் செய்தன. அந்த சூழ்நிலையில் சிவபெருமான் காமநாசனமாக வெளிப்பட்டு கூறினார்: நான் காமனை எரித்து உங்களுக்கு ஆசைகள் மீது கட்டுப்பாடு, மனதை சுத்தப்படுத்தும் வழியை கற்றுத்தந்தேன். காமநாசன அவதாரத்தில் அவர் தோற்றம் தீயின் சக்தியைப் போலவும் ஆன்மீக கருணையைப் போலவும் இருந்தது. காமனை எரிக்கும் தீ பக்தர்களுக்கு சோதனையாக இருந்த ஆசைகளையும் காமத்தையும் அழித்து மனத்தை சுத்தம் செய்யும் விதமாக பிரகாசித்தது. சிவபெருமானின் கண்கள் பக்தர்களை நேரடியாக நோக்கி அவர்களின் மனத்தில் உள்ள ஆசைகளையும் அசுர குணங்களையும் ஒளியோடு துடைத்தது. கைகள் தீயினை வழிகாட்டும் பாணியில் அமைந்து ஆசைகள் எரிந்து மறைந்து மனம் அமைதியடைந்தது. நான் என் மனதை கட்டுப்படுத்தினால் ஆசைகள், கோபம், பொறாமை எனும் இருள்கள் என் வாழ்வை நிர்மூலம் செய்ய முடியாது. சிவபெருமான் காமனை எரித்து மனதை சுத்தப்படுத்தியுள்ளார். நான் தவத்தின் மகத்துவத்தை உணர்கிறேன். இதன் மூலம் மனிதர்கள் விரும்பாத ஆசைகளை வெற்றிகரமாக கட்டுப்படுத்துவது, மனதை அமைதியுடன் வைத்திருப்பது, ஆன்மீக வளர்ச்சியை அடைவது ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை உணர்ந்தனர். ஆசைகள், காமம், கோபம், பொறாமை போன்றவற்றை கட்டுப்படுத்துவதால் மட்டுமே மனிதன் ஆன்மீக வளர்ச்சியை அடைய முடியும். பக்தி, தியானம், தவம் ஆகியவற்றின் மூலம் நம்முள் காமநாசனத்தின் சக்தி வெளிப்படும். நம் மனம் சுத்தமாகி ஆசைகள் எரிந்து ஆன்மீக ஒளி வளர்ந்து உலகில் தர்மமும் அமைதியும் நிலைக்கும். நம்முள் உள்ள அசுர குணங்களை நினைவில் கொள்ளுங்கள்: கோபம், அச்சம், ஆசை, காமம். இந்த குணங்கள் நம்மை மனச்சோர்விற்கும் கலக்கத்திற்கும் வழிவகுக்கின்றன. காமநாசன அவதாரம் அவற்றை எரித்து நம்மை உயர்ந்த ஆன்மீக நிலைக்கு கொண்டு செல்வது. பக்தி வழியாக நம்முள் உள்ள ஆசைகளை கட்டுப்படுத்தி மனதை அமைதியுடன் வைத்தால் நம்முடைய வாழ்க்கை ஒழுங்காகவும் அமைதியுடனும் ஆன்மீக சக்தியுடனும் வளரும். அன்பர்களே, இன்று நீங்கள் மனக்குழப்பத்திலோ, ஆசைகள் அதிகரித்திருக்கிறோ, மனம் கலங்கி இருக்கிறோ என்றால் அதை காமநாசன் அவதாரத்தின் அருளாக கருதுங்கள். சிவபெருமான் காமனை எரித்து உங்களின் மனதை சுத்தமாக்கி உங்களை ஆன்மீக வளர்ச்சிக்காக வழிநடத்துகிறார். அப்பொழுது நம் வாழ்க்கை, எண்ணங்கள், செயல்கள் அனைத்தும் அமைதியுடனும் ஒழுங்குடனும் உயர்வோடும் வளரும். இதுவே காமநாசன அவதாரத்தின் ஆழமான அர்த்தம். ஆசைகள் மற்றும் காமங்களை எரித்து மனதை சுத்தப்படுத்தி பக்தர்களை தவத்தின் மகத்துவத்தோடும் ஆன்மீக வளர்ச்சியோடும் உயர்த்தும் இறைவனின் அவதாரம். 14வது அவதாரம். சிவபெருமான் எடுத்த புனிதமான அவதாரங்களில் ஒன்றானது கீர்மா அவதாரம். இந்த அவதாரம் மிகவும் ஆழமான பாடமும் கருணையும் கொண்டது. கீர்மா என்றால் பறவை. கீர்மா அவதாரம் என்பது சிவபெருமான் பறவை வடிவில் வந்து உலகிற்கு அருள் புரிந்த அவதாரம்.
இதன் முக்கிய நோக்கம் என்னவென்றால் தேவலோகத்தை மற்றும் பக்தர்களை அச்சம், அநியாயம், அசுரங்களின் தீமையிலிருந்து காப்பாற்றுவது. அந்த காலத்தில் உலகில் தேவதாக்கள் மற்றும் பக்தர்கள் அசுரங்களின் அச்சமும் தீமையும் காரணமாக பாதிக்கப்பட்டிருந்தனர். தேவலோகத்தில் ஒழுங்கும் அமைதியும் இல்லாமல் இருந்தது. அசுரர்கள் தங்கள் சக்தியால் பல இடங்களை கையாள்கின்றனர். பக்தர்களும் தேவதர்களும் தங்கள் மனச்சோர்வும் அச்சமும் காரணமாக பாதுகாப்பற்ற நிலையில் இருந்தனர். அந்த சூழ்நிலையில் சிவபெருமான் கீர்மா வடிவில் வெளிப்பட்டு கூறினார், நான் பறவை வடிவில் வந்து உங்களை காப்பாற்ற வரவேண்டியதால் வந்தேன். என் சக்தியால் உங்களின் வாழ்க்கையிலும் பாதுகாப்பிலும் ஒளி சேர்ப்பேன். கீர்மாவதாரத்தில் சிவபெருமான் தோற்றம் மிகவும் வியப்பூட்டும் வகையில் இருந்தது. பறவையின் கம்பளம், இறக்கைகள், மென்மையான பரப்பும் விரைவான இயக்கமும் அனைத்தும் பக்தர்களுக்கும் தேவதர்களுக்கும் பாதுகாப்பான சக்தியாக இருந்தது. அவர் விரைந்து வந்து அசுரங்களை அழித்து தேவலோகத்தில் அமைதியையும் ஒழுங்கையும் நிலைநிறுத்தினார். பறவை வடிவில் இருப்பதால் அவர் எளிதாக உலகின் எல்லா மூலைகளிலும் சென்று அச்சம் அல்லது தீமையால் பாதிக்கப்பட்ட உயிர்களை காப்பாற்றினார். பக்தர்கள் கீர்மாவதாரத்தை பார்த்தபோது பயப்படவில்லை. மாறாக மனதில் எழுந்தது என்னவென்றால், சிவபெருமான் எப்போதும் எங்களுடன் இருக்கிறார். நான் எவ்வளவு சோர்ந்தாலும் அச்சப்பட்டாலும் அவர் என் அருகில் இருக்கிறார். இந்த உணர்வு பக்தர்களை மனச்சோர்வு, அச்சம், பயம் போன்றவற்றிலிருந்து விடுவித்து புதிய நம்பிக்கையை தரியது. கீர்மாவதாரம் நம்மிடம் சொல்லும் முக்கிய பாடம், ஈடு மற்றும் தீமை அதிகரிக்கும் காலத்திலும் பக்தி மற்றும் கருணை மூலம் நாம் பாதுகாப்பு, அமைதி மற்றும் ஒழுங்கை அடைய முடியும். இந்த அவதாரம் நம்மில் உள்ள அசுர குணங்களை நினைவுபடுத்துகிறது. கோபம், அச்சம், பொறாமை, அநியாயம். இந்த குணங்கள் நம்மை பல தடைகளில் மூழ்கச் செய்கின்றன. கீர்மாவதாரம் அவற்றை எரித்து நம்மை பாதுகாப்பு மற்றும் அமைதி வழியிலே நடப்பதாக கற்றுத்தந்தது. பக்தி, தியானம், நன்மையான செயல்கள் மூலம் நம்முள் கீர்மாவதாரத்தின் சக்தி வெளிப்படும். அப்பொழுது நம் வாழ்க்கை ஒழுங்காகவும் அமைதியுடனும் வளர்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் கீர்மாவதாரம் வெளிப்படுவது எப்படி? அது பக்தி, நம்பிக்கை மற்றும் செயல்திறன் மூலமாக. நம்முள் உள்ள அச்சம், அநியாயம், மனச்சோர்வு எல்லாவற்றையும் நீக்கி நாம் நடப்பதற்கான பாதையை திருப்பி காட்டும். பறவையின் விரைவான மென்மையான இயங்குதல் போல நம்முடைய மனமும் வாழ்க்கையும் எளிதாக அமைதியுடன் வளர்ந்து ஆன்மீக உயர்வை அடையும். அன்பர்களே, இன்று நீங்கள் அச்சம், அநியாயம், மனச்சோர்வு போன்றவற்றால் சோர்ந்திருந்தாலும் அதை கீர்மாவதாரத்தின் அருளாக கருதுங்கள். சிவபெருமான் பறவை வடிவில் வந்து உங்களை காப்பாற்றி உங்கள் உள்ளத்தை அமைதியுடனும் உங்கள் வாழ்க்கையை ஒழுங்குடனும் நிரப்புகிறார். அப்பொழுது நம் மனம் ஒளியுடனும் அமைதியுடனும் ஆன்மீக சக்தியுடனும் வளர்கிறது. இதுவே கீர்மாவதாரத்தின் ஆழமான அர்த்தம். பறவை வடிவில் வந்து பக்தர்களையும் தேவலோகத்தையும் காப்பாற்றி உலகில் அமைதி, பாதுகாப்பு மற்றும் ஒழுங்கை நிலைநிறுத்தும் இறைவனின் அவதாரம். 15வது அவதாரம். சிவபெருமான் எடுத்த புனிதமான அவதாரங்களில் மிகவும் ஆழமானதும் தத்துவபூர்வமானதும் அஷ்டமூர்த்தி அவதாரம். இந்த அவதாரம் அஷ்ட தத்துவங்களில் பூமி, நீர், தீ, காற்று, ஆகாசம், சூரியன், சந்திரன், யஜ்ஞம் தோன்றுகிறார் என குறிப்பிடப்படுகிறது. அஷ்டமூர்த்தி அவதாரம் நம்மிடம் சொல்லும் செய்தி மிகுந்த அர்த்தமிக்கது. உலகில் உள்ள ஒவ்வொரு சக்தியும், இயற்கை கூறும் ஒவ்வொரு கூறும் அந்த சக்திகளை ஒருங்கிணைத்து உலகத்தை இயற்றி அதை பாதுகாக்கும் ஒரே இறைவன்தான். அந்த காலத்தில் உலகில் மனிதர்கள் இயற்கையை புரிந்து அதன் சக்திகளை மரியாதையோடு பயன்படுத்துவதில்லை. நிலம், பூமி, நீர், தீ, காற்று, ஆகாசம், சூரியன், சந்திரன், யஜ்ஞம் ஆகிய அனைத்தும் மனிதர்களால் தவறாக பயன்படுத்தப்பட்டன. இதனால் உலகில் கலப்பு, இயற்கை சூழல் பாதிப்பு, உயிர்களின் அச்சம், மனிதர்களின் மனச்சோர்வு போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டன. அந்த சூழ்நிலையில் சிவபெருமான் அஷ்டமூர்த்தியாக வெளிப்பட்டு ஒவ்வொரு சக்தியிலும் ஒவ்வொரு இயற்கை கூறிலும் தன் அருளை வைக்கிறார் என்று சொல்லினார். அஷ்டமூர்த்தி அவதாரத்தில் சிவபெருமான் ஒவ்வொரு சக்தியிலும் தனித்துவமான தோற்றத்தில் வெளிப்படுகிறார். பூமி வடிவில் நிலத்தையும் உயிர்களையும் தாங்கி, நீர் வடிவில் வாழ்வின் ஆதாரமாக உலகத்தை நிரப்பி, தீ வடிவில் பாவங்களை அழித்து, காற்று வடிவில் உயிர்களுக்கு சாற்றல் அளித்து, ஆகாச வடிவில் எல்லா உயிர்களுக்கும் உயர்ந்த நிலையான பரப்பை தருகிறார். சூரியன் வடிவில் ஒளியும் சக்தியையும் பகிர்ந்து, சந்திரன் வடிவில் மன அமைதியையும், யஜ்ஞ வடிவில் ஆன்மீக தூய்மையையும் உலகில் நிலைநிறுத்துகிறார். இவ்வாறு ஒவ்வொரு மூர்த்தியும் உலகின் ஒரு கூறில் அருள் புரிந்து பக்தர்களுக்கு வாழ்வின் வழிகாட்டியாக இருக்கிறார். எல்லா சக்திகளும் ஒரே மூலத்திலிருந்து வருகிறது. சிவபெருமான் எல்லாவற்றிலும் நிலைத்து எப்போதும் நம்மை காக்கிறார். நான் எந்த பிரச்சனையிலும் பயப்பட வேண்டியதில்லை. என் வாழ்வுக்கு அவர் வழிகாட்டி இருக்கிறார். இந்த உணர்வு பக்தர்களை மனச்சோர்வு, அச்சம், கோபம் போன்றவற்றிலிருந்து விடுவித்து
உண்மையான நம்பிக்கையையும் ஆன்மீக ஆற்றலையும் வழங்கியது. அஷ்டமூர்த்தி அவதாரம் நம்மிடம் சொல்லும் முக்கிய பாடம்: உலகின் ஒவ்வொரு கூறும், இயற்கையின் ஒவ்வொரு சக்தியும் இறைவனின் அருளால் இயங்குகிறது. அவற்றை புரிந்து மரியாதையுடன் பக்தியுடன் அணுகினால் நம்முடைய மனமும் வாழ்க்கையும் ஒழுங்காகும். பக்தி, தியானம், இயற்கையுடன் ஒத்துழைப்பு ஆகியவை நம்மை அஷ்டமூர்த்தியின் அருளுடன் இணைக்கின்றன. நம்முள் உள்ள அசுர குணங்களை நினைவில் கொள்ளுங்கள்: கோபம், அச்சம், பொறாமை, ஆசை, அநியாயம். இந்த குணங்கள் நம்முடைய மனத்தையும் உலகத்தையும் குழப்புகின்றன. அஷ்டமூர்த்தி அவதாரம் அவற்றை ஒவ்வொரு சக்தியிலும் கையாழ்ந்து நம்மை சாந்தியுடனும் ஒழுங்குடனும் வாழச் சொல்லுகிறார். பூமி, நீர், தீ, காற்று, ஆகாசம், சூரியன், சந்திரன், யஜ்யம் ஆகிய சக்திகளுடன் ஒத்துழைத்து நம்முள் உள்ள இருளை அகற்றி மனம் அமைதியடையும். நம்முடைய வாழ்க்கையில் அஷ்டமூர்த்தி வெளிப்படுவது எப்படி? அது பக்தி, தியானம், இயற்கையை மரியாதையுடன் அணுகுதல், நல்ல செயல்கள். இவை மூலம் நம்முள்ளுள்ள ஆசைகள், அச்சம், குழப்பம் அனைத்தும் ஒழிக்கப்பட்டு நாம் உலகையும் மனதையும் அமைதியுடனும் ஒழுங்குடனும் அனுபவிக்க முடியும். அஷ்டமூர்த்தி அவதாரத்தின் அருளாக கருதுங்கள். சிவபெருமான் உலகின் எல்லா சக்திகளிலும் தோன்றி உங்கள் மனத்தையும் வாழ்வையும் அமைதியுடனும் ஒழுங்குடனும் நிரப்புகிறார். அப்பொழுது நம் வாழ்வு, எண்ணங்கள், செயல்கள் அனைத்தும் உயர்வோடும் ஆன்மீக சக்தியுடனும் வளரும். இதுவே அஷ்டமூர்த்தி அவதாரத்தின் ஆழமான அர்த்தம். அஷ்ட தத்துவங்களில் தோன்றி உலகில் ஒழுங்கும் அமைதியும் நிலைநிறுத்தி பக்தர்களை ஆன்மீக வளர்ச்சிக்காக வழிநடத்தும் இறைவனின் அவதாரம். 16வது அவதாரம். சிவபெருமான் எடுத்த புனிதமான அவதாரங்களில் ஒன்று திரிபுராந்தக அவதாரம். இந்த அவதாரம் மிகவும் வீரத்துடனும் தர்மத்தின் பாசுரத்துடனும் நிறைந்தது. திரிபுராசுரர்கள் எனப்படும் அசுர மூன்றட்டையை அழித்தவர் என்று அர்த்தம். இந்த அவதாரத்தின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், உலகில் அநியாயம், பகை, கொலை, தீமைகள் பெருகிய போது அந்த அசுர குணங்களை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்துவது. அந்த காலத்தில் திரிபுராசுரர்கள் உலகில் அச்சம், கலக்கம், அநியாயம் மற்றும் பாவங்களை விரிவாகச் செய்தனர். மனிதர்கள் அவர்களால் பயப்படவில்லை என்றால் கூட வாழ்க்கை முழுக்க குழப்பத்திலும் அச்சத்திலும் மூழ்கியது. மனிதர்களும் தேவர்களும் எவ்வளவு முயன்றாலும் அசுர சக்திகளை சமாளிக்க முடியவில்லை. அப்போது சிவபெருமான் திரிபுராந்தக அவதாரமாக வெளிப்பட்டு கூறினார்: நான் உலகில் தீமை, அச்சம், அநியாயம் அதிகரித்த போது வந்து அதை அழித்து தர்மம் நிலைநிறுத்த வரவேண்டியதால் வந்தேன். திரிபுராந்தக அவதாரத்தில் சிவபெருமான் தோற்றம் மிகவும் வீரமும் சக்தியும் கொண்டதாக இருந்தது. அவர் விரல் இயக்கம், ஆயுதங்களின் சக்தி, கண்களின் தீவிர பார்வை அனைத்தும் திரிபுராசுரங்களை அழித்து உலகத்தில் ஒழுங்கையும் அமைதியையும் நிலைநிறுத்தும் விதமாக இருந்தது. அவரின் தோற்றம் வீரத்தையும் பக்தர்களுக்கு நம்பிக்கையையும் உருவாக்கும் விதமாக இருந்தது. பக்தர்கள் அவரை பார்த்து பயப்படவில்லை. மாறாக மனதில் எழுந்தது: சிவபெருமான் நம்மை காக்க வருகிறார். எந்த அச்சம், தீமை, அசுர சக்தியும் நம்மை தாக்க முடியாது. உலகில் தீமை, அச்சம், அநியாயம் அதிகரித்த போது இறைவன் அவற்றை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்துகிறார். மனிதனும் பக்தியும் தர்மத்தை பின்பற்றி அசுர குணங்களை தடுக்க வேண்டும். பக்தி, தியானம், நேர்மையான செயல்கள் மூலம் நம்மில் உள்ள அசுர குணங்கள் ஒழிக்கப்படுகின்றன. அப்பொழுது நம் மனம் அமைதியுடனும் வாழ்க்கை ஒழுங்குடனும் வளர்கிறது. நம்முள் உள்ள அசுர குணங்களை நினைவில் கொள்ளுங்கள்: கோபம், அச்சம், பொறாமை, அநியாயம். இந்த குணங்கள் நம்மை மனச்சோர்வுக்கும் கலப்புக்கும் வழிவகுக்கின்றன. திரிபுராந்தக அவதாரம் அவற்றை அழித்து நம்மை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வது. பக்தி வழியாக நம்முள் உள்ள அசுர குணங்களை ஒழித்து மனதை அமைதியுடனும் ஆன்மீக ஒளியுடனும் வளர்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் திரிபுராந்தக அவதாரம் வெளிப்படுவது எப்படி? அது பக்தி, தியானம், நல்ல செயல்கள், தர்மத்தின் பின்பற்றுதல் ஆகியவற்றின் மூலம். அப்பொழுது நம் மனம் அசுர குணங்களில் இருந்து விடுவித்து வாழ்வின் ஒழுங்கும் அமைதியும் நிலைநிறுத்தப்படுகின்றது. உலகில் தர்மம், ஒழுங்கு, அமைதி நிலைத்திருக்கும் போது பக்தர்களுக்கும் மனிதர்களுக்கும் வாழ்வின் வளமும் ஆன்மீக உயர்வும் பெறப்படும். அன்பர்களே, இன்று நீங்கள் அச்சம், அநியாயம், கோபம், பகை போன்றவற்றால் சோர்ந்திருந்தாலும் அதை திரிபுராந்தக அவதாரத்தின் அருளாக கருதுங்கள். சிவபெருமான் திரிபுராசுரங்களை அழித்து உங்கள் மனத்தையும் வாழ்வையும் அமைதியுடனும் ஒழுங்குடனும் நிரப்பி தர்மத்தின் பாதையில் நடக்கச் செய்கிறார். அப்பொழுது நம் வாழ்க்கை, எண்ணங்கள், செயல்கள் அனைத்தும் உயர்வோடும் ஆன்மீக சக்தியுடனும் வளரும். இதுவே திரிபுராசுரங்களை அழித்து உலகில் தர்மம், ஒழுங்கு மற்றும் அமைதியை நிலைநிறுத்தி பக்தர்களை ஆன்மீக வளர்ச்சிக்காக வழிநடத்தும் இறைவனின் அவதாரம். 17வது அவதாரம். சிவபெருமான் எடுத்த புனிதமான அவதாரங்களில் மிகவும் விசித்திரமானதும் ஆழமானதும் சரபேஸ்வர அவதாரம்.
இந்த அவதாரம் மிகவும் அர்த்தமிக்கதொரு பாடத்துடன் நம்மிடம் தோன்றுகிறது. நரசிம்ம அவதாரம் என்பது மிகுந்த வீரத்துடன் அசுரர் ஹரண்யகசிபுவை அழிக்கும் நோக்கில் தோன்றியது. ஆனால் அந்த வேளையில் நரசிம்மின் ஆவல் மிகுந்த சக்தி, வீரமும் கோபமும் கூடும். அதனால் உலகில் சீர்மை சமநிலை குலுங்கும் அபாயம் ஏற்பட்டது. அந்த சமயத்தில் சிவபெருமான் சரபேஸ்வர அவதாரம் எடுத்தார். அதாவது அருமையான பறவை போன்ற உருவம், புலி மற்றும் பறவை கலந்த வெளிப்பாடு, மிகவும் சக்தி வாய்ந்த தோற்றத்தில் நரசிம்ம அவதாரத்தின் கோபத்தை சமநிலைப்படுத்த வந்தார். அந்த காலத்தில் உலகில் மனிதர்கள் மற்றும் தேவர்கள் எல்லாம் நரசிம்ம அவதாரத்தின் வீரத்தால் பயப்பட்டனர். நரசிம்மின் கோபம் மற்றும் சக்தி மிகுந்ததால் அசுரன் அழிக்கப்பட்ட பிறகும் உலகில் கலகம் ஏற்பட வாய்ப்பு இருந்தது. இவ்வாறு உலகில் சமநிலை குலுங்கும் அபாயத்தில் சிவபெருமான் சரபேஸ்வர அவதாரம் கொண்டு வந்தார். இந்த அவதாரம் நரசிம்ம அவதாரத்தின் கடுமையான கோபத்தை கட்டுப்படுத்தி உலகத்தில் ஒழுங்கும் அமைதியும் நிலைநிறுத்தியது. சரபேஸ்வர அவதாரத்தில் சிவபெருமான் தோற்றம் மிகவும் விசித்திரமாகவும் ஆழமான அர்த்தத்துடனும் இருந்தது. தலைப்புலி போன்ற தோற்றம், உருவம் பறவை போன்ற வடிவம், ஆங்குலங்களில் சக்தி, கண்களில் தீவிர பார்வை அனைத்தும் சமநிலை நிலைநிறுத்தும் வகையில் அமைந்திருந்தது. அவர் விரைந்து நரசிம்ம அவதாரத்தை சுற்றியிருந்த அச்சம், கலகம் மற்றும் அபாயங்களை கட்டுப்படுத்தினார். இதனால் தேவர்கள், மனிதர்கள் மற்றும் பக்தர்கள் அனைவரும் மனதில் அமைதியையும் நம்பிக்கையையும் பெற்றனர். நரசிம்மின் கோபம் மற்றும் சக்தி இருந்தாலும் சிவபெருமான் சரபேஸ்வர அவதாரமாகி உலகத்தில் சமநிலையை காக்கிறார். என் மனம் பயமின்றி அமைதியுடனும் நம்பிக்கையுடனும் இருக்கும். இதன் மூலம் பக்தர்கள் மனச்சோர்வு, அச்சம் மற்றும் குழப்பத்தில் இருந்து விடுபட்டு ஆன்மீக நம்பிக்கையை வளர்த்தனர். சரபேஸ்வர அவதாரம் நம்மிடம் சொல்லும் முக்கிய பாடம்: மிகவும் வீரமான சக்தி வாய்ந்த நிலைகளிலும் இறைவன் சமநிலையை நிலைநிறுத்தி உலகத்தை பாதுகாக்கிறார். மனிதனும் பக்தியும் நம்மில் உள்ள கோபம், அநியாயம் போன்றவற்றை கட்டுப்படுத்தி சமநிலையை நிலைநிறுத்த வேண்டும். பக்தி, தியானம், நல்ல செயல்கள் மூலம் நம்முள் உள்ள அசுர குணங்கள் ஒழிக்கப்படுகின்றன. மனம் அமைதியுடனும் வாழ்க்கை ஒழுங்குடனும் வளரும். நம்முள் உள்ள அசுர குணங்களை நினைவில் கொள்ளுங்கள்: கோபம், அச்சம், பொறாமை, அநியாயம். சரபேஸ்வர அவதாரம் அவற்றை சமநிலைப்படுத்தி மனதையும் உலகையும் அமைதியுடனும் ஒழுங்குடனும் வளரச் செய்கிறது. நரசிம்மின் கோபமும் சக்தியும் சரிபட்ட சமநிலையில் இருக்கும்போது உலகில் ஒழுங்கும் தர்மமும் நிலைத்திருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் சரபேஸ்வர அவதாரம் வெளிப்படுவது எப்படி? அது பக்தி, தியானம், நல்ல செயல்கள், மனச்சாந்தி ஆகியவற்றின் மூலம். நம்முள் உள்ள கோபம், அச்சம், குழப்பம் அனைத்தும் சமநிலைக்கு வந்து நாம் உலகையும் மனதையும் அமைதியுடனும் ஒழுங்குடனும் அனுபவிக்க முடியும். அன்பர்களே, இன்று நீங்கள் மனச்சோர்வு, கோபம், அச்சம் போன்றவற்றால் சோர்ந்திருந்தாலும் அதை சரபேஸ்வர அவதாரத்தின் அருளாக கருதுங்கள். சிவபெருமான் நரசிம்ம அவதாரத்தை சமநிலைப்படுத்தி உங்கள் மனத்தையும் வாழ்க்கையையும் அமைதியுடனும் ஒழுங்குடனும் நிரப்பி தர்மத்தின் பாதையில் நடக்கச் செய்கிறார். அப்பொழுது நம் வாழ்க்கை, எண்ணங்கள், செயல்கள் அனைத்தும் உயர்வோடும் ஆன்மீக சக்தியுடனும் வளரும். இதுவே சரபேஸ்வர அவதாரத்தின் ஆழமான அர்த்தம். நரசிம்ம அவதாரத்தின் சக்தியை சமநிலைப்படுத்தி உலகில் ஒழுங்கும் அமைதியும் தர்மமும் நிலைநிறுத்தி பக்தர்களை ஆன்மீக வளர்ச்சிக்காக வழிநடத்தும் இறைவனின் அவதாரம். 18வது அவதாரம். சிவபெருமான் எடுத்த புனிதமான அவதாரங்களில் ஒன்று கிரீட அவதாரம். இந்த அவதாரம் மிகவும் முக்கியமானது. ஏனெனில் இது உலகில் நீதியையும் தர்மத்தையும் நிலைநிறுத்துவதற்கான அவதாரமாகும். கிரீடம் என்பது அரசரின் சின்னம். அது ஆளும் அதிகாரத்தையும் கிளறவத்தையும் குறிக்கும். சிவபெருமான் கிரீடாவதாரமாக தோன்றி உலகில் அரசியல், நீதிமுறை, தர்மம் ஆகியவற்றின் மையத்தில் உள்ளவர் என்கிறார். அந்த காலத்தில் உலகில் அரசுகள் ஒழுங்கற்றும் மக்கள் அநீதியால் பாதிக்கப்பட்டும் இருந்தனர். கொள்கை, சட்டம், தர்மம் கலைந்து மனிதர்கள் அவர்களின் வாழ்க்கையில் பாதுகாப்பும் நியாயமும் காணவில்லை. மக்களின் மனதில் குழப்பம், அச்சம், கோபம், அநியாயம் போன்ற குணங்கள் வளர்ந்திருந்தன. அந்த சூழ்நிலையில் சிவபெருமான் கிரீடாவதார அவதாரம் எடுத்தார். நீதியின் ராஜாவாக, தர்மத்தின் கட்சியாளராக தோன்றினார். கிரீடாவதாரத்தில் சிவபெருமான் தோற்றம் மிகவும் அருமையானது. தலைக்கு உயரமான கிரீடம், தோற்றம் அரசராய் புகழ்பெற்றவாறு, கைகள் தர்மத்தை பாதுகாக்கும் பதில் அடிப்படையில் அமைந்திருந்தது. அவரது கண்கள் மக்கள் மனதில் உள்ள அச்சம், குழப்பம், பாவம் ஆகியவற்றை தெளிவாக காட்டி அதனை ஒழித்து பக்தர்களின் மனதில் நம்பிக்கை மற்றும் அமைதி உருவாக்கியது. அவர் விரைந்து வந்து உலகில் அநியாயம், கோபம், பொறாமை, தீமை ஆகியவற்றை ஒழித்து நியாயத்தையும் தர்மத்தையும் நிலைநிறுத்தினார். பக்தர்கள் கிரீடாவதாரத்தை பார்த்தபோது மனதில் எழுந்தது: நீதி, தர்மம் அனைத்தும் நிலைத்துள்ளது. சிவபெருமான் அரசராய் தோன்றி நம்மை பாதுகாப்பாக நடத்துகிறார்.
நாம் நியாயத்தின் பாதையில் நடந்து மனச்சாந்தியுடனும் வாழலாம். இதன் மூலம் மக்களின் மனச்சோர்வு, அச்சம், குழப்பம் ஆகியவற்றில் இருந்து விடுபட்டு அவர்கள் மனதில் உயர்ந்த நம்பிக்கை, ஒழுங்கு, ஆன்மீக வளர்ச்சி ஆகியவை வளர்ந்தன. உலகில் நீதியும் தர்மமும் அழிந்தபோது இறைவன் அரசராய் தோன்றி அதை மீண்டும் நிலைநிறுத்துகிறார். மனிதன் தனது மனத்தில் நீதியை வளர்த்து தர்மத்தின் வழியில் நடக்க வேண்டும். பக்தி, நல்ல செயல்கள், நேர்மையான வாழ்க்கை ஆகியவற்றின் மூலம் நம்முள் உள்ள அசுர குணங்கள் ஒழிக்கப்படுகின்றன. மனம் அமைதியுடனும் வாழ்க்கை ஒழுங்குடனும் வளரும். நம்முள் உள்ள அசுர குணங்களை நினைவில் கொள்ளுங்கள். கோபம், அச்சம், பொறாமை, அநியாயம், கிரீடாவதாரம் அவற்றை ஒழித்து நமது மனதையும் வாழ்க்கையையும் நியாயத்துடனும் அமைதியுடனும் வளரச் செய்கிறது. உலகில் நீதியும் தர்மமும் நிலைத்திருப்பதன் மூலம் மக்கள் பாதுகாப்பான வாழ்க்கையை அனுபவித்து ஆன்மீக உயர்வையும் பெறுகின்றனர். நம்முடைய வாழ்க்கையில் கிரீடாவதாரம் வெளிப்படுவது எப்படி? அது பக்தி, நம்பிக்கை, நல்ல செயல்கள், தர்மத்தின் பின்பற்றுதல் ஆகியவற்றின் மூலம். நம்முள் உள்ள கோபம், அச்சம், அநியாயம் அனைத்தும் குறைந்து நியாயமும் அமைதியும் நிலைத்த வாழ்க்கையை நாம் அனுபவிக்க முடியும். அன்பர்களே, இன்று நீங்கள் மனச்சோர்வு, அச்சம், அநியாயம், கோபம் போன்றவற்றால் சோர்ந்திருந்தாலும் அதை கிரீடாவதாரத்தின் அருளாக கருதுங்கள். சிவபெருமான் அரசராய் தோன்றி உங்கள் மனத்தையும் வாழ்க்கையையும் நியாயத்துடனும் அமைதியுடனும் நிரப்பி தர்மத்தின் பாதையில் நடக்கச் செய்கிறார். அப்பொழுது நம் வாழ்க்கை, எண்ணங்கள், செயல்கள் அனைத்தும் உயர்வோடும் ஆன்மீக சக்தியுடனும் வளரும். இதுவே கிரீடாவதாரத்தின் ஆழமான அர்த்தம். நீதியையும் தர்மத்தையும் நிலைநிறுத்தி உலகில் ஒழுங்கும் அமைதியும் வழங்கி பக்தர்களை ஆன்மீக வளர்ச்சிக்காக வழிநடத்தும் இறைவனின் அவதாரம். 19வது அவதாரம். சிவபெருமான் எடுத்த புனிதமான அவதாரங்களில் மிக முக்கியமானது பசுபதீஸ்வர அவதாரம். இந்த அவதாரம் மிகவும் ஆழமானது. ஏனெனில் இது அனைத்து உயிர்களுக்கும், மனிதரும், விலங்குகளும், பறவைகளும், நீர் உயிர்களும், பூமியின் அனைத்து உயிர்களும் தலைவராக தோன்றி அவர்களுக்கு அருள் செய்திருப்பதை குறிக்கும். பசுபதீஸ்வர் என்றால் பசு உயிர், பதி தலைவன், ஈஸ்வர் இறைவன். அதாவது அனைத்து உயிர்களின் தலைவர், ஆதி பெருமான், அருள் புரியும் கருணையாளர். அந்த காலத்தில் உலகில் பல உயிர்கள் அச்சம், தீமை, பாவம், அந்நியாயம் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டிருந்தன. மனிதர்கள் விலங்குகளை அநீதியாக கொல்லும், இயற்கையை காப்பாற்றாத நிலைகள் இருந்தன. இதனால் உலகில் சமநிலை மற்றும் ஒழுங்கு மறைந்து உயிர்கள் சோர்ந்தும் பயப்படியும் இடையூறு சிக்கல்களிலும் மூழ்கியிருந்தன. அந்த சூழ்நிலையில் சிவபெருமான் பசுபதீஸ்வர அவதாரம் எடுத்தார். அனைத்து உயிர்களுக்கும் தலைவராக, பாதுகாவலராக, கருணையாளர் வடிவில் வெளிப்பட்டு கூறினார், நான் அனைத்து உயிர்களுக்கும் தலைவராக தோன்றி உங்களின் பாதுகாப்பையும் வாழ்வையும் காக்க வரவேண்டியதால் வந்தேன். பசுபதீஸ்வர அவதாரத்தில் சிவபெருமான் தோற்றம் மிகவும் அருமையானது. அவர் பல தோற்றங்களுடன் விலங்குகளோடு இணைந்து அனைத்து பசுக்களையும் காக்கும் வகையில் கண்களில் அருளும் ஒளி, விரல் இயக்கங்களில் பாதுகாப்பு சக்தி, தோற்றத்தில் தலைமைத்தன்மை, இவை அனைத்தும் வெளிப்பட்டன. உலகின் ஒவ்வொரு உயிருக்கும் அருகிலிருந்து வழிகாட்டும் விதமாக அவர் செயல்பட்டார். அவர் விரைந்து வந்து உயிர்களை அச்சத்திலிருந்து காப்பாற்றினார், பாவங்களை குறைத்தார், மனங்களை அமைதியுடன் நிரப்பினார். பக்தர்கள் பசுபதீஸ்வரை பார்த்தபோது பயப்படவில்லை, மாறாக மனதில் எழுந்தது, எனக்கு அருகில் தலைவராய் இருப்பவர். எந்த உயிரும் எந்த நிலையும் பாதுகாப்பற்றவையாக இல்லை. சிவபெருமான் அனைத்துக்கும் தலைவராய் வந்து நம்மை காக்கிறார். இதன் மூலம் மனிதர்களும் விலங்குகளும் அனைத்து உயிர்களும் மனச்சோர்வு, அச்சம், குழப்பம் ஆகியவற்றில் இருந்து விடுபட்டு உயர்ந்த நம்பிக்கையையும் அமைதியையும் பெற்றனர். பசுபதீஸ்வர அவதாரம் நம்மிடம் சொல்லும் முக்கிய பாடம்: உலகில் அனைத்து உயிர்களும் இறைவனின் அருளால் வாழ்கின்றன. இறைவன் அனைவருக்கும் தலைவராக, பாதுகாவலராக தோன்றி உலகில் ஒழுங்கையும் சமநிலையையும் நிலைநிறுத்துகிறார். மனிதனும் பக்தியும், நல்ல செயல்கள், அன்பு, கருணை, பாசம் ஆகியவற்றின் மூலம் உலகில் ஒழுங்கும் அமைதியும் நிலைநிறுத்த உதவ வேண்டும். நம்முள் உள்ள அசுர குணங்களை நினைவில் கொள்ளுங்கள். கோபம், அச்சம், பொறாமை, அநியாயம். பசுபதீஸ்வர அவதாரம் அவற்றை கட்டுப்படுத்தி மனதையும் உலகையும் அமைதியுடனும் ஒழுங்குடனும் வளரச் செய்கிறது. உலகில் ஒழுங்கும் அமைதியும் நிலைத்தால் அனைத்து உயிர்களும் பாதுகாப்பாகவும் ஆன்மீக உயர்வோடும் வாழ்கின்றன. நம்முடைய வாழ்க்கையில் பசுபதீஸ்வர் வெளிப்படுவது எப்படி? அது பக்தி, தியானம், உயிர்களுக்கு அன்பு, இயற்கையை மரியாதை செய்தல், நல்ல செயல்கள் மூலம். நம்முள் உள்ள கோபம், அச்சம், அநியாயம் குறைந்து அனைத்து உயிர்களும் பாதுகாப்பாகவும் அமைதியுடனும் வாழும் நிலை உருவாகிறது. அன்பர்களே, இன்று நீங்கள் மனச்சோர்வு, அச்சம், அநியாயம், கோபம், உயிர்களின் பாதுகாப்பை பற்றிய கவலை போன்றவற்றால் சோர்ந்திருந்தாலும்
அதை பசுபதீஸ்வர அவதாரத்தின் அருளாக கருதுங்கள். சிவபெருமான் அனைத்து உயிர்களுக்கும் தலைவராக தோன்றி உங்கள் மனத்தையும் வாழ்வையும் அமைதியுடனும் ஒழுங்குடனும் நிரப்பி தர்மத்தின் பாதையில் நடக்கச் செய்கிறார். அப்பொழுது நம் வாழ்க்கை எண்ணங்கள் செயல்கள் அனைத்தும் உயர்வோடும் ஆன்மீக சக்தியுடனும் வளரும். இதுவே பசுபதீஸ்வர அவதாரத்தின் ஆழமான அர்த்தம். அனைத்து உயிர்களுக்கும் தலைவராக தோன்றி உலகில் ஒழுங்கும் அமைதியும் நிலைநிறுத்தி பக்தர்களை ஆன்மீக வளர்ச்சிக்காக வழிநடத்தும் இறைவனின் அவதாரம். இந்த 19 அவதாரங்களில் சில அவதாரங்கள் அசுரர்களை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்தும் வீர வடிவமாக உள்ளன. உதாரணமாக வீரவதாரம், திரிபுராந்தக அவதாரம், பைரவர் அவதாரம் போன்ற அவதாரங்கள் உலகில் அநியாயம், தீமை மற்றும் அசுர சக்திகளை அழித்து தர்மத்தின் பேராண்மையை நிலைநிறுத்தியவை. இந்த அவதாரங்கள் நம்மிடம் சொல்லும் முக்கிய பாடம் என்னவென்றால், உலகில் கொடுமை, அநியாயம், பகை போன்றவற்றை எதிர்கொள்ளும் போது தர்மம் மற்றும் நியாயத்தின் பின்பற்றுதல் அவசியம் என்பதாகும். மற்ற சில அவதாரங்கள் பக்தர்களுக்கு அருளும், அமைதியை கொடுக்கும், சமநிலையை நிலைநிறுத்தும் வகையில் தோன்றின. உதாரணமாக சந்திரவதாரம், சூரியவதாரம், யோகீஸ்வர அவதாரம், ஆர்த்தநாரீஸ்வர அவதாரம் ஆகியவை மனசாந்தி, ஆன்மீக விழிப்புணர்வு மற்றும் சமநிலையை உருவாக்கியது. இவ்வாறு உலகில் நடமாடும் மனிதர்கள் மற்றும் உயிர்கள் ஒருவருக்கொருவர் ஒத்துழைத்து அச்சம், கோபம், பொறாமை போன்ற தீமைகளை எதிர்கொள்வது எப்படி என்பது அவதாரங்கள் மூலம் உணர்த்தப்பட்டது. உலகில் தலைமை கிரீடாவதாரம், லிங்காவதாரம் போன்ற அவதாரங்கள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து கூறுகின்றது. உலகில் தலைமை, பாதுகாப்பு, நீதிமுறை மற்றும் உயர்ந்த ஆன்மீக வழிகாட்டுதல் அனைத்தும் இறைவனின் அருளால் நடக்கும். மனிதனும் பக்தியும் உணர்ச்சிகளிலும் செயல்களிலும் தர்மம், கருணை, அன்பு ஆகியவற்றை வளர்த்து கொண்டால் நம் மனமும் உலகும் ஒழுங்கும் அமைதியுடனும் நிறைவடையும். இந்த 19 அவதாரங்கள் நம்மிடம் சொல்லும் முக்கியமான கருத்து என்னவென்றால், உலகில் அச்சம், அநியாயம், கோபம், தீமை எப்பொழுது அதிகரித்தாலும் இறைவன் அவற்றை சமநிலைப்படுத்தி தர்மத்தை நிலைநிறுத்துகிறார். மனிதன் பக்தி, கருணை, தியானம், நல்ல செயல்கள் மூலம் அதில் பங்கேற்க வேண்டும். ஒவ்வொரு அவதாரமும் மனிதனுக்கு, உயிர்களுக்கு, உலகிற்கும் தேவையான ஆன்மீக வழிகாட்டுதலையும் உயர்ந்த வாழ்வியல் பாடங்களையும் கற்றுத்தந்து நம்மை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் அருளை பெற்றுள்ளது. இதுவே சிவபெருமான் 19 அவதாரங்களின் ஆழமான அர்த்தம். வீரம், பக்தி, கருணை, யோகம், சமநிலை, நீதிமுறை, அன்பு ஆகியவற்றை உலகிற்கு உணர்த்தும் ஒரே இறைவனின் புனித பாதைகள். இந்த அவதாரங்களின் அருளை பின்பற்றுவதன் மூலம் நம்முடைய மனமும் வாழ்க்கையும் ஒளியுடனும் அமைதியுடனும் ஆன்மீக சக்தியுடனும் வளரும். உலகில் தர்மமும் ஒழுங்கும் நிலைநிறுத்தப்படும். இந்த அவதாரங்கள் பற்றிய உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கவும். உங்களின் ஆதரவிற்கு மிக்க நன்றி. ஓம் நம சிவாய நமக. வணக்கம்.